f of x equal to x square minus 4 by x minus 2 if x not equal to 2. f of x equal to 4 if x equal to 2. Examine continuity at x equal to 2. Continuity at x equal to 2ல எப்படி வெரிஃபை பண்ணணும் அப்படின்னாக்கா first calculate limit at x equal to 2. x equal to 2 லிமிட் கண்டுபிடிக்கணும். அப்புறம் x equal to ல ஃபங்க்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுனாக்கா அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து லிமிட் கண்டுபிடிக்கணும். இந்த லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரொசீஜர் வந்து லெஃப்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும், ரைட் லிமிட் கண்டுபிடிக்கணும். ரெண்டும் ஈக்குவலாக இருந்தாக்கா லிமிட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அப்படி இல்லைனாக்கா நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜரை வச்சுக்கிட்டு ஏற்கனவே ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டை வச்சுட்டு நம்ம ஈஸியாக லிமிட்டை சொல்லிட்டு போகலாம். இங்கே நம்ம என்ன ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா if f of x equal to x power n minus a power n by x minus a அப்படின்னு இருக்குனாக்கா then limit x tends to a f of x என்ன வரும், that is equal to limit x tends to a x power n minus a power n by x minus a அப்படின்னா அதோட ஆன்சர் என்னன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும்னாக்கா n into a power n minus 1 அப்படின்னு தெரியும். இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணோம்னாக்கா நம்ம லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட்லாம் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக இது ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி லிமிட் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ இந்த ப்ராப்ளத்தை லைட்டாக நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறேன். எப்படி இந்த ப்ராப்ளத்தை எஃப் ஆஃப் எக்ஸ் நான் எப்படி எழுதிக்க போகிறேன் அப்படின்னாக்கா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் பை எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு எழுதிக்கலாங்களா. இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணணும், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இந்த கண்டிஷனில் n இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா புட் n equal to 2, a இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா a இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னா 2 இருக்குது, a equal to 2. அப்போ இந்த கொஸ்டின் எப்படி மாறி போயிடும், லிமிட் x tends to 2 x square minus 2 square by x minus 2 ஆன்சர் என்ன வரும் equal to n into a power n minus 1. அப்போ 2 into 2 power என்னோட வேல்யூ 2, a ஓட வேல்யூ 2, 2 minus 1. அப்போ ஆன்சர் வந்து 2 into 2, ஆன்சர் 4. அப்போ இந்த கொஷினுக்கு லிமிட் வேல்யூ வந்து 4 அப்படின்னு டைரக்டா நம்ம சொல்லிடலாம். ஸோ பிகாஸ் ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா n a power n minus 1 அப்படின்னு இருக்கிறதுனால இந்த கொஷினோட கம்பேர் பண்ணும் பொழுது n இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு என்ன இருக்குது அப்படின்னாக்கா 2 அப்படிங்கிற நம்பர் இருக்கு, a இருக்க வேண்டிய இடத்துல 2 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. ஸோ டைரக்டா அப்ளை பண்ணோம்னாக்கா 2 வந்துச்சு. ஸோ லிமிட் ஆஃப் தி ஃபங்க்ஷன் அட் x equal to 2 4. தட் மீன்ஸ் லிமிட் x tends to 2 f of x வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஃபங்க்ஷன் வேல்யூ பார்க்கணும். ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன, f of 2 கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 4. இப்போ நமக்கு லிமிட்டிங் வேல்யூவும் ஃபங்க்ஷன் வேல்யூவும் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈக்குவலா இருக்குது. therefore f of x is continuous at x equal to 2. f of x equal to x square minus 9 by x minus 3 if x not equal to 3. f of x equal to 5 if x equal to 3. Examine continuity at x equal to 3. ஸோ கண்டினியூட்டி செக் பண்ணோம்னாக்கா லிமிட் கண்டுபிடிக்கணும், ஃபங்க்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு லிமிட் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ லிமிட் வந்து இதுவும் நம்ம ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணிக்கலாம், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் என் பை எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு என் ஏ பவர் என் மைனஸ் 1. அதே ஃபார்மெட்டில் இந்த ஃபங்க்ஷனை நம்மளால் எழுத முடியுமானாக்கா எழுத முடியும். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 x square minus 3 square by x minus 3. கம்பேர் பண்ணோம்னா n இருக்க வேண்டிய இடத்துல 2 இருக்குது, a இருக்க வேண்டிய இடத்துல 3 இருக்குது. சப்ஸ்டிட் பண்ணோம்னாக்கா 2 into 3 equal to 6. ஸோ லிமிட் ஆஃப் a ஃபங்க்ஷன் கிடச்சிருச்சு. தட் மீன்ஸ் லிமிட் x tends to 3 f of x வேல்யூ 6 அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன, ஃபங்க்ஷன் வேல்யூனா அந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக 3 அப்ளை பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக 3 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ f of 3 is equal to 5. அப்போ நமக்கு என்ன கன்க்ளூஷன் வந்துடுது அப்படின்னாக்கா லிமிட் x tends to 3 f of x is not equal to f of 3. லிமிட் வேல்யூவும் ஃபங்க்ஷன் வேல்யூவும் ஈக்குவலா இல்லை அப்படின்னு கிடைச்சிச்சு. ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம், f of x is not continuous at
x equal to 3. limit of a function கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு டூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, டிஃபரன்ஷியல் கால்குலஸில் லோபிதால் ரூல் வந்து லிமிட் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப ஈஸியான டூலாக இருக்கும். அதாவது என்னன்னாக்கா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் அந்த லிமிட் டைரெக்டாக போய் அந்த ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணும் பொழுது 0/0வோ அல்லது இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்மெட் வந்துச்சோ நம்ம என்னன்னு சொல்லுவோம்னாக்கா இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் சொல்லுவோம். அப்படி இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மெட்டா இருக்கிறப்ப இதுக்கு லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா, எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ்க்கு லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னாக்கா, நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் செப்பரேட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இங்கே ஃபைனைட் நம்பர் வந்துச்சுனாக்கா அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனில் போய் எக்ஸுக்கு பதிலாக ஏன் அப்ளை பண்ணிட்டு ஃபைனைட் நம்பர் வந்துச்சுனாக்கா அதான் ஆன்சர். அப்படி இல்லாமல் திருப்பி 0/0 இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி அப்படின்னு வந்துச்சுனாக்கா திருப்பி நம்ம லோபிதால் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ஆஸ் பெர் தி ரூல் இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணோம்னாக்கா லெஃப்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும், ரைட் லிமிட் கண்டுபிடிக்கணும், ஃபங்க்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எல்லாம் ஈக்குவலாக இருந்துச்சுனாக்கா கண்டினியூஸ் சொல்ல போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சுனாக்கா நாட் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்ல போகிறோம். இந்த லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் அப்படிலாம் போட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுமே அப்படிங்கிறதுக்காண்டி கொஸ்டினை பாருங்க, ஃப்ராக்ஷனல் ஃபங்க்ஷனில் இருக்கா, நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுனாக்கா இந்த லிமிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து லோபிதால் ரூல் வந்து ஒரு நல்ல டூல். லோபிதால் ரூல் யூஸ் பண்ணிட்டு ஈஸியாக நம்ம லிமிட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால அப்புறம் என்ன சார் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் எது அப்படின்னாக்கா, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இந்த சைன் எக்ஸு, காஸ் எக்ஸு, இ பவர் எக்ஸு, லாக் எக்ஸு, எனி பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்ணை மூடிட்டு இது எல்லாமே என்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். அப்படின்னாக்கா டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு நான் லிமிட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் லிமிட் கண்டுபிடிக்கிறேன். ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 சைன் ஆஃப் 2x பை எக்ஸ் இதோட எவாலுவேட் பண்ணணும். ஸோ நான் 0வை சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது நியூமரேட்டரில் எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 கொடுத்தோம்னாக்கா சைன் 0 0, டினாமினேட்டரில் எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 கொடுத்தாலும் நமக்கு என்ன வருதுனாக்கா 0/0 அப்படிங்கிற ஃபார்மெட் வருது இந்த ப்ராப்ளத்துக்கு. ஸோ 0/0 வரதுனால இந்த ஃபங்க்ஷன் நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால நம்ம டைரக்டா அடுத்து என்ன பண்ணிக்கலாம்னாக்கா லோபிதால் ரூல் அப்ளை பண்ணிக்கலாம். லோபிதால் ரூல் என்ன சொல்லுது, நியூமரேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. sin 2x டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், cos 2x into 2 divided by x டிஃபரன்ஷியேட் பண்ண ஆன்சர் என்ன வரும், நமக்கு 1 வரும். ஓகே, இதுக்கப்புறம் லிமிட் அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ லிமிட் அப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும், cos 0 into 2 அப்படின்னு வரும். cos 0 வேல்யூ நமக்கு என்ன 1, so 1 into 2, so answer is 2. so limit of a function கண்டுபிடிச்சாச்சு. so what is the function value, function value அப்படினாக்கா டைரக்டா x க்கு பதிலா 0 னு அப்ளை பண்ணனும். ஃபர்ஸ்ட் நான் லிமிட் கண்டுபிடிச்சிட்டேன். என்னது, limit x tends to 0 f of x என்னன்னு நம்ம எவாலுவேட் பண்ணி முடிச்சிட்டோம். இதுதான் அந்த வேல்யூ, limit x tends to 0 f of x ஆன்சர் வந்து 2 நம்ம டெரைவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன, f of 0 வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க 1 ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்குது, limit x tends to 0 f of x is not equal to f of 0. லிமிட்டிங் வேல்யூவும் ஃபங்க்ஷன் வேல்யூவும் ஈக்குவலா இல்ல. so f of x is not continuous at x equal to 0 அப்படின்னு நம்ம முடிச்சுக்கலாம். examine continuity at x equal to 0. so procedure, at x equal to 0 லிமிட் கண்டுபிடிக்கணும், at x equal to 0 ஃபங்க்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுனாக்கா at x equal to 0 ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்னு சொல்ல போகிறோம், இல்லைனாக்கா the function is not continuous சொல்ல போகிறோம். ஸோ கண்டினியூஸ் லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. லெஃப்ட் லிமிட் கண்டுபிடிச்சி ரைட் லிமிட் கண்டுபிடிச்சி ஈக்குவல்னு சொல்கிறது. அப்படி இல்லைனாக்கா வேல்யூ டைரக்டாக சப்ஸ்டிட் பண்ணும்பொழுது இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மட் இருந்துச்சுன்னா லோபிதால் ரூல் அப்ளை பண்ணிருக்கான்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லிமிட் கண்டுபிடிப்போம். லிமிட் x tends to 0 f of x equal to limit
x tends to 0 sin inverse of x by 2x. இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் நமக்கு டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன். இந்த 0 அப்ளை பண்ணோம்னாக்கா sin inverse of 0 நமக்கு ஆன்சர்னா வரும்னாக்கா 0ன்னு வரும். டினாமினேட்டர்ல எக்ஸுக்குள்ள 0 அப்ளை பண்ணோம்னாக்கா 2 into 0 0. அப்போ 0 by 0 என்ன ஃபார்மட் நமக்கு வந்துருச்சுனாக்கா இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மட் வந்துருச்சு. ஸோ இப்போ இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மட் வரதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், லோபிதால் ரூல் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லோபிதால் ரூல் அப்ளை பண்ணோம்னாக்கா sin inverse of x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்கா 1 by root of 1 minus x square. டினாமினேட்டர் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்கா 2. ஸோ வாட் இஸ் ஆன்சர்? அதுக்கப்புறம் லோபிதால் ரூல் அப்ளை பண்ண பிறகு அதுக்கப்புறம் எக்ஸ் வேல்யூ டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ டைரக்டா எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1 by 2 into root of 1 minus 0 அப்படின்னு வரும். ஸோ the answer is 1 by 2. ஸோ limiting value of the function limit x tends to 0 f of x value கண்டுபிடிச்சாச்சு. the answer is 1 by 2. அடுத்து ஃபங்க்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். f of 0 ஆன்சர் என்னன்னு கொடுத்துருக்காங்க, at x equal to 0ல ஃபங்க்ஷன் வேல்யூ 1 by 2. ஸோ x tends to 0 அப்படிங்கும்போது 1 by 2, f of 0 அப்படிங்கிறது 1 by 2. அப்போ நமக்கு என்ன கன்க்ளூஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னாக்கா limit x tends to 0 f of x equal to f of 0. லிமிட்டிங் வேல்யூவும் ஃபங்க்ஷன் வேல்யூவும் ஈக்குவலா இருக்குது. therefore f of x is continuous at x equal to 0. at x equal to 0. f of x equal to e power 1 by x minus 1 by e power 1 by x plus 1 if x not equal to 0. f of x equal to 0 if x equal to 0. Examine the continuity at x equal to 0. at x equal to 0ல இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம continuity செக் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் லிமிட் பார்க்க போறோம். ஸோ எல்லாம் f of 0 minus 0. f of 0 minus 0நாக்கா limit h tends to 0 f of 0 minus h ன்னு அர்த்தம். இப்போ f of 0 minus h நாக்கா limit h tends to 0 f of minus h. ஸோ கொஸ்டின்ல x இருக்க வேண்டிய இடத்துல நம்ம மைனஸ் h ரிப்ளேஸ் பண்ண போறோம். ரிப்ளேஸ் பண்ணோம்னாக்கா limit h tends to 0 e power minus 1 by h minus 1 by e power minus 1 by h minus 1 அப்படின்னு வரும். இப்போ h equal to 0 அப்ளை பண்ணோம்னா 1 by 0 இன்ஃபினிட்டி ஆகிடும். ஸோ அப்போ e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு கிடைக்கும். ஆல்ரெடி நமக்கு தெரியும் e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி ஆன்சர் வந்து 0. அப்போ 0 minus 1 by 0 minus 1. ஸோ டினாமினேட்டரில் ப்ளஸ் இருக்கு இங்கே. அப்போ 0 minus 1 by 0 plus 1 அப்படின்னு வரும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா minus 1. ஸோ f of 0 minus 0 ஆன்சர் minus 1. நெக்ஸ்ட் ரைட் லிமிட் கண்டுபிடிக்க போகிறேன். ரைட் லிமிட்னா f of 0 plus 0. f of 0 plus 0நாக்கா limit h tends to 0 f of 0 plus h. f of 0 plus h நாக்கா f of h தான். that means limit h tends to 0 f of h கால்குலேட் பண்ண போகிறேன். limit h tends to 0 ஃபங்க்ஷனில் x இருக்க வேண்டிய இடத்துல h ன்னு ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். h ரிப்ளேஸ் பண்ணால் என்ன அப்படியே வரும் e power 1 by h minus 1 by e power 1 by h plus 1. இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் h இருக்கிற இடத்துல 0ன்னு அப்ளை பண்ணோம்னா 1 by 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 1 by 0னா இன்ஃபினிட்டி. அப்போ e power infinity அப்படின்னு வரும். ஸோ e power infinity வேல்யூ இன்ஃபினிட்டி. அப்போ நியூமரேட்டரில் இன்ஃபினிட்டி மைனஸ் 1 by infinity plus 1 கிடைக்கும். இன்ஃபினிட்டி மைனஸ் 1 by infinity plus 1. இன்ஃபினிட்டியோட எந்த ஒரு ஃபைனைட் நம்பரை ஆட் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் அகைன் இன்ஃபினிட்டி தான். ஸோ அப்போ இது என்ன ஃபார்மெட்டில் வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஃபார்மெட்டில் வருது. ஸோ அப்போ இன்ஃபினிட்டி பை ஃபார்மெட்டில் வருது அப்படின்னாக்கா நம்மளால நியூமரேட்டர் டினாமினேட்டரில் ஏதாவது ஒரு காமன் ஃபேக்டரில் டிவைட் பண்ணலாம். இங்கே எதாவது டிவைட் பண்ணலாம்னாக்கா டிவைட் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை e power 1 by h. இந்த எக்ஸ்பிரஷனை நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் e power 1 by h ஆல டிவைட் பண்ணும் பொழுது என்ன நடக்கும், நியூமரேட்டரில் வந்து 1 minus e power minus 1 by h அப்படின்னு வந்துடும். டினாமினேட்டர் 1 plus e power minus 1 by h, அதாவது e power 1 by h minus 1 அப்படிங்கிறது எப்படி எழுதிக்கலாம்னாக்கா
e பவர் 1 பை ஹெச் காமனாக வெளியில் எடுத்து 1 மைனஸ் 1 பை இ பவர் 1 பை ஹெச் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அது நியூமரேட்டரில் கொண்டு போயிட்டோம்னாக்கா இ பவர் 1 பை ஹெச் இன்ட்டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 1 பை ஹெச் அப்படின்னு எழுதலாம். ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அதே மாதிரி டினாமினேட்டரில் இ பவர் 1 பை ஹெச் வெளியில் வரும். ஸோ இ பவர் 1 பை ஹெச் இ பவர் 1 பை ஹெச் கேன்சல் பண்ணோம்னா தட்டுப்படியாகும். ஸோ நியூமரேட்டரில் இ பவர் 1 பை ஹெச் வெளியில் எடுக்கிறோம், டினாமினேட்டரில் இ பவர் 1 பை ஹெச் வெளியில் எடுக்கிறோம். வெளியில் எடுத்தோம்னாக்கா இந்த ஸ்டெப் நம்ம கூடியாந்துரும். இப்போ நம்ம h tends to 0 அப்படின்னு அப்ளை பண்ணும்பொழுது e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு வரும். e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி ஆன்சர் 0 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ லிமிட் அப்ளை பண்ணோம்னாக்கா 1 மைனஸ் 0 பை 1 பிளஸ் 0. ஸோ ஆன்சர் 1. அப்போ f ஆஃப் 0 பிளஸ் 0 ஆன்சர் நமக்கு 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ f ஆஃப் 0 மைனஸ் 0 இஸ் நாட் ஈக்குவல் டு f ஆஃப் 0 பிளஸ் 0. அதாவது லிமிட் x tends to 0 from the left is not equal to limit x tends to 0 from the right. left limit right limit equal இல்ல. அதாவது left limit right limit exist ஆகுது, ரெண்டுமே exist. காரணம் ரெண்டுமே finite number தான். left limit right limit ரெண்டும் exist ஆகி ஆனா அது ரெண்டும் ஈக்குவலா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டினா அந்த ரெண்டு வேல்யூமே நம்ம எதுக்கு இங்கே ஈக்குவலால்னாக்கா ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவலால். ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எஃப் ஆஃப் 0 வேல்யூ வந்து 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் லிமிட்டும் ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவலாக இல்லை, ரைட் லிமிட்டும் ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவலாக இல்லை. ஸோ போத் லெஃப்ட் அண்ட் ரைட் லிமிட் ஆர் ஈக்குவல் எக்ஸிஸ்ட் பட் தே ஆர் நாட் ஈக்குவல் அப்படின்னாக்கா டிஸ்கண்டினியூட்டி அட் first kind அப்படின்னு சொல்றோம். so discontinuous of the first kind அப்படின்னு சொல்றோம். discontinuous of the first kind சொல்றதுக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா லெஃப்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும், ரைட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும், ரெண்டும் எக்ஸிஸ்ட் ஆகணும். ஆனா அந்த ரெண்டு வேல்யூவும் எப்படி இருக்கக்கூடாதுன்னு கேட்டினாக்கா ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது, ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்ததுனாக்கா அதான் வந்து டிஸ்கண்டினியூஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் கைண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் 1 பை எக்ஸ் பை 1 பிளஸ் இ பவர் 1 பை எக்ஸ் இஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸாமின் தி கண்டினியூட்டி ஆஃப் தி ஃபங்க்ஷன் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. at x equal to 0ல இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இல்லையான்னு பார்க்க போறோம். ஸோ கண்டினியூஸ் இல்லை டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னாக்கா என்ன டைப்ல இது டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் we have to calculate left limit. We have to calculate limit at x equal to 0. That means f of 0 minus 0. f of 0 minus 0 equal to limit h tends to 0 f of 0 minus h. f of 0 minus h na limit h tends to 0 f of மைனஸ் ஹெச். அப்படின்னா கொஸ்டின்ல எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம மைனஸ் ஹெச்னு ரீப்ளேஸ் பண்ண போறோம். ரீப்ளேஸ் பண்ணோம்னாக்கா இ பவர் மைனஸ் 1 பை ஹெச் லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 இ பவர் மைனஸ் 1 பை ஹெச் பை 1 பிளஸ் இ பவர் மைனஸ் 1 பை ஹெச். அப்போ ஹெச்சுக்கு பதிலாக 0 அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா நியூமரேட்டர் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு வரும். இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ 0. டினாமினேட்டரில் 1 plus e power minus infinity வரும். அப்போ 1 plus e power minus infinity நாக்கா 1 plus 0. ஸோ லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணோம்னாக்கா 0 by 1 plus 0 அப்படின்னு அப்ளை பண்ணுவோம். ஸோ த ஆன்சர் இஸ் 0. அப்போ நம்ம லெஃப்ட் லிமிட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ லெஃப்ட் லிமிட் வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்குனாக்கா 0 அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து ரைட் லிமிட் கண்டுபிடிக்க போகிறோம். f of 0 plus 0. f of 0 plus 0 நாக்கா லிமிட் h tends to 0 f of 0 plus h அப்படின்னு அர்த்தம். so that is equal to limit h tends to 0 f of h. ஃபங்க்ஷன்ல x இருக்க வேண்டிய இடத்துல நம்ம h ன்னு ரீப்ளேஸ் பண்ண போறோம். லிமிட் h tends to 0 e power 1 by h by 1 plus e power 1 by h. h equal to 0 அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா 1 by 0 infinity. அப்போ e power infinity வரும். ஸோ e power infinity infinity. டினாமினேட்டரில் 1 plus e power infinity வரும். அப்படின்னாக்கா 1 plus infinity வரும். ஸோ 1 plus infinity is again infinity. அப்போ இது என்ன ஃபார்மேட்டில் வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மேட்டில் வருது.
அப்போ இன்டெட்டர்மினன்ட் ஃபார்மெட்டில் வரதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம்னாக்கா நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஒரு e power 1 by h காமனாக வெளியில் எடுத்து கேன்சல் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் அப்படின்னாக்கா லிமிட் h tends to 0 e power 1 by h the whole divided by e power 1 by h into 1 by e power 1 by h plus 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ e power 1 by h e power 1 by h கேன்சல் பண்ணிட்டோம்னாக்கா லிமிட் h tends to 0 1 by e power minus 1 by h plus 1 அப்படின்னு வந்துடும். இப்போ நம்ம h க்கு பதிலா 0 அப்படின்னு அப்ளை பண்ணும் பொழுது 1 by 0 plus 1 ஆன்சர் இஸ் 1. அப்போ f of 0 plus 0 ஆன்சர் நமக்கு என்ன வந்திருக்குனாக்கா 1ன்னு வந்திருக்கு. அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு ரைட் லிமிட் வேல்யூ 1, இந்த ஃபங்க்ஷனுக்கு லெஃப்ட் லிமிட் வேல்யூ 0. ரெண்டு ஈக்குவலா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஈக்குவலா இல்ல. ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன சொல்லிடலாம்க்கா f of 0 minus 0 is not equal to f of 0 plus 0. So discontinuous of the first kind. அந்த first kindலயே discontinuous of the first kind from the left இல்ல from the right இதுல சொல்ல முடியும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா f of 0 value function value at x equal to 0 எதுக்கு ஈக்குவலா இருக்குனாக்கா 0வா இருக்குது. So function value at x equal to 0 f of 0வும் left limit value ஈக்குவலா இருக்கு. அதாவது f of 0 minus 0 is equal to f of 0, but that is not equal to f of 0 plus 0. அப்ப f of 0 plus 0 தான் கண்டிஷனை obey பண்ணல. ஸோ அதனால discontinuous of the first kind from the right அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ discontinuous of the first kind, discontinuous of the first kind from the right. அதாவது லெஃப்ட் லிமிட் நமக்கு பிரச்சனை கொடுக்கல, ரைட் லிமிட்டால தான் நமக்கு பிரச்சனை. அதனால டிஸ்கண்டினியூஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் கைண்ட் தான். ஃபர்ஸ்ட் கைண்ட் ஏன் சொல்றோம் அப்படின்னாக்கா லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் ரெண்டும் எக்ஸிஸ்ட் ஆகி நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாலே அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கைண்ட் சொல்றோம். பட் அது ஃபங்க்ஷன் வேல்யூக்கு வந்து ஒரு லிமிட் ஒத்து போகுது. ஸோ எந்த லிமிட் ஒத்து போலியோ அதை நம்ம சொல்லிக்கிறோம். டிஸ்கண்டினியூஸ் ரைட் லிமிட்டால தான் நமக்கு வந்து டிஸ்கண்டினியூஸ் கிடைச்சது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இங்க சொல்லி f of x equal to e power 1 by x minus e power minus 1 by x whole divided by e power 1 by x plus e power minus 1 by x if x not equal to 0. f of x equal to 1 if x equal to 0. Examine the continuity of the function at x equal to 0. So first நம்ம லிமிட் கண்டுபிடிக்க போறோம். லெஃப்ட் லிமிட்னா first f of 0 minus 0 அதான் லெஃப்ட் லிமிட். f of 0 minus 0 நாக்கா அதோட அர்த்தம் லிமிட் h tends to 0 f of 0 minus h. So limit h tends to 0 f of minus h. அப்படின்னா கொஸ்டின்ல உள்ள ஃபங்க்ஷன்ல x இருக்க வேண்டிய இடத்துல நம்ம மைனஸ் h ரீப்ளேஸ் பண்ண போறோம். லிமிட் h tends to 0 e power minus 1 by h minus e power minus 1 by h இருக்கிற இடத்துல மைனஸ் h ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஹோல் டிவைடட் பை e power minus 1 by h plus e power minus 1 by minus h. அப்படின்னாக்கா limit h tends to 0 e power minus 1 by h minus e power 1 by h by e power minus 1 by h plus e power 1 by h. இதுல இந்த e power 1 by h அப்படிங்கிற டேர்மால நமக்கு சில பிரச்சனைகள் வரும். ஏன் அப்படின்னாக்கா e power 1 by hல hக்கு பதிலா 0 அப்ளை பண்ணும் பொழுது e power 1 by 0 வரும். e power 1 by 0 இன்ஃபினிட்டி, e power இன்ஃபினிட்டினா இன்ஃபினிட்டி. அப்போ நியூமரேட்டர்ல இன்ஃபினிட்டி டேர்ம் வருது, டினாமினேட்டர்ல இன்ஃபினிட்டி டேர்ம் வருது அப்படின்னாலே இது இன்டர்மீடியட் ஃபார்மட் வரும். அதனால இந்த e power 1 by h இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். அப்படின்னா இந்த e power 1 by h ஆல டிவைட் பண்ணி விட்டுருங்க நியூமரேட்டரை. ஸோ நியூமரேட்டரை e power 1 by h ஆல டிவைட் பண்ணும் பொழுது என்ன வரும்? லிமிட் h tends to 0. ஃபர்ஸ்ட் டேர்மை e power 1 by h ஆல டிவைட் பண்ணும் பொழுது நமக்கு என்ன வரும்னாக்கா e power minus 1 by h by e power 1 by h minus e power 1 by h by e power 1 by h. நியூமரேட்டரை மட்டும் e power 1 by h ஆல டிவைட் பண்ண தான் நடக்கும். ஸோ
இந்த டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு போகும். நியூமரேட்டருக்கு போனதுனாக்கா e power minus 1 by h into e power minus 1 by h வரும். பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்படி ஒடியாந்துடும் அப்படின்னாக்கா e power minus 2 by h அப்படின்னு ஒடியாரும். செகண்ட் டேர்ம் e power 1 by h எல்லாம் டிவைட் பண்ணும்பொழுது 1ன்னு வந்துடும். ஸோ டினாமினேட்டர்லேயும் e power minus 2 by h அப்படின்னு ஒடியாரும். செகண்ட் டேர்ம் ப்ளஸ் 1 அப்படின்னு ஒடியாந்துடும். இப்போ இங்கே h tends to 0 அப்படின்னு அப்ளை பண்ணும் பொழுது e power minus 2 by 0 அப்படின்னு போடுவோம். அப்போ 2 by 0நாக்கா இன்ஃபினிட்டி. அப்போ e power minus infinity ஆன்சர் 0 அப்படின்னு ஒடியாந்துடும். ஸோ அப்போ e power minus 2 by h tends to 0 அப்ளை பண்ணோம்னா அதோட மதிப்பு நமக்கு 0ன்னு வந்துடும். ஸோ 0 minus 1 by 0 plus 1 that is equal to minus 1. ஸோ லெஃப்ட் லிமிட் ஆன்சர் minus 1. அடுத்து ரைட் லிமிட் f of 0 plus 0 கண்டுபிடிக்க போகிறோம். f of 0 plus 0னா லிமிட் h tends to 0 f of 0 plus h that is equal to limit h tends to 0 f of h limit h tends to 0 ஃபங்க்ஷனில் x இருக்க வேண்டிய இடத்துல h ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ e power 1 by h minus e power minus 1 by h the whole divided by e power 1 by h plus e power minus 1 by h அப்படின்னு வரப்போகுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் e பவரில் 1 by 0னா e power infinity வந்துடும். e power infinity infinity. ஸோ இப்போ நியூமரேட்டரில் இன்ஃபினிட்டி டேர்ம் வராமல் பார்த்துக்கலாம். அப்படின்னாக்கா நியூமரேட்டரில் டினாமினேட்டர் ரெண்டு இடத்துலையும் அப்போ e power 1 by h-ஆல் டிவைட் பண்ணிவிட்டாக்கா அந்த டேர்மை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ டிவைட் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை e power 1 by h. காரணம் அது இருந்துச்சுனாக்கா இன்டிடெர்மினன்ட் ஃபார்மேட் வருது. ஸோ டு அவாய்ட் தி இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் யூ ஹாவ் டு டிவைட் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை e power 1 by h. இப்போ டிவைட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன ஃபார்மேட் வரும்னாக்கா 1 minus e power minus 2 by h the whole divided by 1 plus e power minus 2 by h அப்படின்னு வரப்போகுது. இப்போ h tends to 0 அப்படின்னு அப்ளை பண்ணும்பொழுது e power minus infinity 0ன்னு ஆகிடும். ஸோ 1 minus 0 by 1 plus 0. ஸோ ஆன்சர் வந்து 1. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குனாக்கா f of 0 minus 0 ஆன்சர் 1ன்னு கிடச்சிருக்கு. f of 0 plus 0 answer f of 0 minus 0 answer is minus 1. f of 0 minus 0 answer is minus 1. f of 0 plus answer is 1. function value at x equal to 0 questionல கொடுத்திருக்காங்க. function value at x equal to 0 value is 1. so f of 0 value 1. இதில் நமக்கு என்ன ஈக்குவலா இருக்குனாக்கா f of 0 plus 0வும் f of 0வும் ஈக்குவலா இருக்கு. அதாவது ரைட் லிமிட் at x equal to 0வும் function value at x equal to 0வும் ஈக்குவலா இருக்கு. ஆனால் அது எதுக்கு நாட் ஈக்குவலாக இருக்குன்னு கேட்டினாக்கா லெஃப்ட் லிமிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கு. ஸோ இந்த இடத்துல ரைட் லிமிட்டும் லெஃப்ட் லிமிட்டும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னாலே டிஸ்கண்டினியூஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் கைண்ட் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் டிஸ்கண்டினியூஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் கைண்ட் ஃப்ரம் தி லெஃப்டா ஃப்ரம் தி ரைட்டான்னு கேட்டினாக்கா ரைட் லிமிட் ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கு, லெஃப்ட் லிமிட் ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவலாக இல்லை. அதனால என்ன சொல்ல போறோம்னாக்கா discontinuous of the first kind from the left at x equal to 0 அப்படின்னு சொல்ல போறோம். so discontinuous of the first kind. right limit equal இருக்கு, left limit equal இல்ல. so from the left எந்த இடத்துல at x equal to 0. f of x equal to x minus a into e power 1 by x minus a minus 1 the whole divided by e power 1 by x minus a plus 1 when x not equal to a, and f of x equal to 0 when x equal to a. Examine the continuity of the function at x equal to a. So first we have to calculate left limit at x equal to a. So left limit at x equal to என்னக்கா f of a minus 0 அப்படின்னு அர்த்தம். இதுதான் left limit at x equal to a. So இதை எப்படி கால்குலேட் பண்ணணும்? limit h tends to 0 f of a minus h. limit h tends to 0 f of a minus h. அதாவது ஃபங்க்ஷன்ல x இருக்க வேண்டிய இடத்துல நம்ம a minus h ரீப்ளேஸ் பண்றோம். So limit h tends to 0 x இருக்க வேண்டிய இடத்துல a minus h replace பண்ணும். a minus h minus a e power 1 by
a minus h minus a minus 1 by e power 1 by a minus h minus a plus 1, that is equal to limit h tends to 0. இந்த minus a plus a cancel பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் இங்கே மைனஸ் ஹெச் மட்டும் வந்திருக்கும். இங்கேயும் மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ கேன்சல் பண்ணிடலாம். இதுலேயும் மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணோம்னாக்கா இ பவர் மைனஸ் 1 by ஹெச் மைனஸ் 1 the whole divided by e power minus 1 by h plus 1. இப்போ h இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம 0 அப்படின்னு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு தனித்தனியாக லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி தனித்தனி லிமிட் அப்படின்னா இதுக்கும் தனியாக லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம், அப்புறம் அந்த டேர்முக்கு தனியாக லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும் பொழுது 0வால் எதாவது மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன ஆகிடும் அப்படின்னாக்கா 0 ஆகிடும். ஸோ அதனால் நமக்கு இந்த லிமிட் வேல்யூ என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 0 அப்படின்னு ஆகிடும். தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் h tends to 0 minus h into limit h tends to 0 e power minus 1 by h minus 1 by e power minus 1 by h plus 1 அப்படின்னு ரெண்டாவது கூட நம்ம பிரிச்சுக்கலாம். பிரிச்சோம்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒன் வேல்யூ வந்து 0, ரெண்டாவது ஒன்னோட வேல்யூ வந்து e power minus infinity 0, 0 minus 1 by 0 plus 1, அப்போ minus 1 வரும். ஆன்சர் இஸ் 0. left limit value 0. அடுத்து right limit கண்டுபிடிக்க போறேன். f of a plus 0. f of a plus 0 நாக்கா limit h tends to 0 f of a plus h, that is equal to limit h tends to 0. x இருக்க வேண்டிய ஃபங்க்ஷனில் x இருக்க வேண்டிய இடத்துல a plus h அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ a plus h minus a into e power 1 by a plus h minus a minus 1 by e power 1 by a plus h minus a plus 1 எப்படின்னு இருக்குது. that is equal to limit h tends to 0 plus a minus a cancel பண்ணிட்டோம்னாக்கா இங்க இடம் h உடைய வந்துரும். அந்த இடத்துல e power 1 by h minus 1 by e power 1 by h plus 1 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஏற்கனவே அதை பார்த்துட்டோம். e power 1 by h வந்து காமனாக வெளியில் எடுத்து கேன்சல் பண்ணலாம். செகண்ட் டேர்மை கேன்சல் பண்ணோம்னாக்கா அதுக்கு ஒரு ஃபைனைட் நம்பர் வரப்போகுது. பட் இந்த இடத்துல ஹச்சுக்கு பதிலாக 0 அப்படின்னு அப்ளை பண்ணும் பொழுது 0வால் ஒரு ஃபைனைட் நம்பரை மல்டிப்ளை பண்ணும் பொழுது நமக்கு ஆன்சர் என்ன தான் வரப்போகுதுனாக்கா 0 தான் வரப்போகுது. ஸோ அப்போ f of a minus 0 ஈக்குவல் டு f of a plus 0 அப்படின்னு வந்துருச்சு. அப்படின்னா லிமிட் எக்ஸிஸ்ட். இந்த கொஷினுக்கு லிமிட் ஆஃப் தி ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட். அடுத்து ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க? ஃபங்க்ஷன் வேல்யூ அட் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன? எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு எடுத்துக்கும் பொழுது ஃபங்க்ஷனோட வேல்யூ 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ லெஃப்ட் லிமிட்டு ரைட்டு லிமிட்டு ஃபங்க்ஷன் வேல்யூ அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ எல்லாமே நமக்கு ஈக்குவலாக இருக்குது. எல்லாமே ஈக்குவலாக இருந்ததுன்னா என்ன சொல்லலாம்? கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. ஏன்னா ஏல தான் நம்ம செக் பண்ண சொல்லியிருக்காங்க. So continuous at x equal to a. f of x equal to e power 1 by x when x not equal to 0. f of x equal to 0 when x equal to 0. Examine the continuity of the function at x equal to 0. x equal to 0 ல continuity எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. First left limit கண்டுபிடிப்போம். left limitனா f of 0 minus 0. That is equal to limit h tends to 0 f of 0 minus h, that is equal to limit h tends to 0 f of minus h. ஃபங்க்ஷனில் x இருக்கிற இடத்துல மைனஸ் h ரீப்ளேஸ் பண்ணணும். ஈக்குவல் டு லிமிட் h tends to 0. ஃபங்க்ஷனில் x எங்கே இருக்குது? e power 1 by x இருக்குது. அப்போ e power minus 1 by h, that is equal to e power minus 1 by h minus 1 by 0 நாக்கா minus infinity
அப்போ e power minus 1 by 0நாக்கா e power minus infinity அதோட ஆன்சர் வந்து 0 நமக்கு தெரியும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஃபங்க்ஷனுக்கு லெஃப்ட் லிமிட் வேல்யூ 0வா இருக்குது. ஃபங்க்ஷன் வேல்யூ அட் x ஈக்குவல் டு 0 0. ஸோ லெஃப்ட் லிமிட்டும் ஃபங்க்ஷன் வேல்யூ அட் x ஈக்குவல் டு 0 ஈக்குவலாக இருக்கு. அடுத்து ரைட் லிமிட் பார்க்க போகிறோம். f ஆஃப் 0 plus 0. f ஆஃப் 0 plus 0நாக்கா பொருள் என்னன்னு பார்த்தோம்னா லிமிட் h டென்ஸ் 0 f ஆஃப் 0 plus h அதான் f of 0 plus 0 னு அர்த்தம். So that is equal to limit h tends to 0 f of h that is equal to limit h tends to 0 ஃபங்க்ஷன்ல x இருக்க வேண்டிய இடத்துல h அப்ளை பண்ணணும். x இருக்க வேண்டிய இடத்துல h எழுச்சோம்னாக்கா e power 1 by h னு வரும். e power 1 by h அப்படின்னாக்கா e power 1 by 0 e power 1 by 0 நாக்கா e power infinity e power infinity infinity னு வருது. அப்ப நமக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னாக்கா லெஃப்ட் லிமிட் ஃபைனைட் நம்பரா நமக்கு கிடைச்சிருச்சு. ஆனா ரைட் லிமிட் நமக்கு வரல. அதாவது லிமிட் x tends to 0 f of 0 plus ஆன்சர் வந்து நமக்கு does not exist அப்படின்னு வந்துருச்சு. That means left limit exist ஆயிடுச்சு, right limit exist ஆகல. So the function is not continuous. ஆனால் டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைப் ஒன்னா இருக்கணும்னா லெஃப்ட் கண்டினியூட்டியும் ரைட் கண்டினியூட்டியும் லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் ரெண்டுமே இருக்கணும். ரெண்டுமே நாட் ஈக்குவல்டாரு. ரெண்டு அது வந்து ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவலாக பார்த்தோம்னாக்கா டைப் 1 டிஸ்கண்டினியூட்டி, அதாவது டிஸ்கண்டினியூஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் கைண்ட். லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட்ல ஏதாவது ஒரு லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாம போச்சுனாக்கா அதை என்ன சொல்லும் அப்படின்னாக்கா டிஸ்கண்டினியூஸ் of the second kind அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் கைண்ட்னா கண்டிப்பா லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் ரெண்டுமே ஃபைனைட் நம்பரா இருக்கணும். இதுல லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் ரெண்டுல ஏதாவது எக்ஸிஸ்ட் ஆகல அப்படின்னாக்கா டிஸ்கண்டினியூஸ் ஆஃப் தி செகண்ட் கைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதனால அது எக்ஸிஸ்ட் எல்லாம் போச்சு? டிஸ்கண்டினியூஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் கைண்ட்ல லெஃப்ட் லிமிட்டால எக்ஸிஸ்ட் ஆகாம போனுச்சா ரைட் லிமிட்டால எக்ஸிஸ்ட் ஆகாம போனுச்சுனாக்கா லெஃப்ட் லிமிட் வேல்யூ ஃபங்க்ஷன் வேல்யூ ஈக்குவலா இருக்கு. அப்ப ரைட் லிமிட்டால தான் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகல. ஸோ டிஸ்கண்டினியூஸ் ஆஃப் தி செகண்ட் கைண்ட் ஃப்ரம் தி ரைட். எந்த இடத்துல at x equal to 0. f of x equal to e power minus 1 by x when x equal not equal to 0. f of x equal to 0 when x equal to 0. Examine the continuity of the function at x equal to 0. First we have to calculate left limit at x equal to 0. f of 0 minus 0 is equal to limit h tends to 0 f of 0 minus h that is equal to limit h tends to 0 f of minus h that is equal to limit h tends to 0. ஃபங்க்ஷனில் x இருக்கிற இடத்துல மைனஸ் h ரீப்ளேஸ் பண்ணணும். மைனஸ் h ரீப்ளேஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னாக்கா ஆல்ரெடி ஃபங்க்ஷனில் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால 1 by h அப்படின்னு முடியாந்துடும். ஸோ e பவர் 1 by 0 e power infinity answer is infinity infinity அப்படின்னாக்கா does not exist. லெஃப்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகல. சரி, எக்ஸிஸ்ட் ஆகல அப்படின்னு ஏதோ ஒரு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகல அப்படின்னாலே அது செகண்ட் கைண்ட், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ டிஸ்கண்டினியூஸ் ஆஃப் தி செகண்ட் கைண்ட் அப்படின்னு முடிச்சிடலாம். ஸோ அடுத்து லெஃப்டா ரைட்டா அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா லெஃப்ட்ல தான் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் வந்துருச்சா. ஸோ டிஸ்கண்டினியூஸ் ஆஃப் தி செகண்ட் கைண்ட் ஃப்ரம் தி லெஃப்ட் அப்படின்னு டைரக்டா போட்டு போயிடலாம். ஸோ நீங்க ரைட் லிமிட் செக் பண்றதுனாலும் செக் பண்ணிக்கலாம். f of 0 plus 0 போட்டோம்னாக்கா லிமிட் h tends to 0 f of 0 plus h னு எழுதுவோம். that is equal to limit h tends to 0 f of h equal to limit h tends to 0. ஃபங்க்ஷனில் x இருக்க வேண்டிய இடத்துல h ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ e பவர் மைனஸ் 1 by h அப்படின்னு வரும். ஸோ e பவர் மைனஸ் 1 by 0 அப்படின்னா e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ 0. ஃபங்க்ஷன் வேல்யூ at x equal to 0 x equal to 0 அப்ளை பண்ணும்போது ஃபங்க்ஷன் வேல்யூ 0 கொடுத்துருக்காங்க. ஸோ f of 0 0. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? f of 0 plus 0 வேல்யூவும் f of 0வும் ஈக்குவல் வந்திருக்கு.
ரைட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, அது ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவலாகவும் இருக்கு. லெஃப்ட் லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ டிஸ்கண்டினியூட்டி. Discontinuity of the second kind. எப்ப செகண்ட் கைண்ட் சொல்லுவோம்? ஏதாவது ஒரு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்க கூடாது. எங்கே இந்த செகண்ட் கைண்ட்? ஃப்ரம் தி லெஃப்ட் at x equal to 0. f of x equal to e power 1 by x square the whole divided by 1 minus e power 1 by x square when x not equal to 0, and f of x equal to 0 when x equal to 0. Examine the continuity of the function at x equal to 0. First we have to calculate left limit at x equal to 0. f of 0 minus 0. Limit h tends to 0. f of 0 minus h. This is left limit at x equal to 0. What a meaning? So that is equal to limit h tends to 0. f of minus h. அப்படின்னா ஃபங்க்ஷனில் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? மைனஸ் ஹெச் ரீப்ளேஸ் பண்ணணும். அப்படி ரீப்ளேஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரப்போகுது? தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 இ பவர் 1 பை எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஹெச்சின் ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதை ஸ்கொயர் பண்ணோம்னா இ பவர் ஹெச் ஸ்கொயர் தான் வரப்போகுது. இ பவர் ஹெச் ஸ்கொயர் the whole divided by 1 minus e power 1 by h square அப்படின்னு வந்திருக்கும். இப்போ இதில் நம்ம லிமிட் அப்ளை பண்ணும்பொழுது என்ன நடக்க போகுது அப்படின்னாக்கா இ பவர் 1 பை 0 அப்படின்னு வரும், இ பவர் இன்ஃபினிட்டின்னு வரும், தட் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. அப்போ நியூமரேட்டர்லேயும் இன்ஃபினிட்டி வரும், டினாமினேட்டர்லேயும் இன்ஃபினிட்டி வந்திருக்கும். அப்போ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஃபார்மட் வந்ததுனால அது 1 மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னாக்கா அகைன் மைனஸ் இன்ஃபினிட்டி தான். இது இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் மட்டும் வரக்கூடாது அப்படின்னாக்கா நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் இ பவர் 1 பை ஹெச் ஸ்கொயரால் டிவைட் பண்ணி விட்டுருங்க. இந்த டேர்மால் டிவைட் பண்ணி விடுங்க. டிவைட் பண்ணும் பொழுது என்ன முடியாரும்? லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 இ பவர் 1 பை ஹெச் ஸ்கொயரால் நியூமரேட்டர் டிவைட் பண்ணும் பொழுது 1 ஆகிடும். அதே டினாமினேட்டர் டிவைட் பண்ணும் பொழுது 1 டிவைட் பண்ணோம்னாக்கா இ பவர் மைனஸ் 1 பை ஹெச் ஸ்கொயர் முடியாது வந்துடும். இ பவர் 1 பை ஹெச் ஸ்கொயர் டிவைட் பண்ணாக்கா கேன்சல் ஆகி 1 அப்படின்னே வந்து நின்றுக்கும். ஸோ இப்போ ஹச் ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணும் பொழுது என்ன வரும்னாக்கா 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 1 பை 0நாக்கா இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி, இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டினாக்கா 0 மைனஸ் 1 அப்படின்னு வந்துடும். ஸோ த ஆன்சர் இஸ் மைனஸ் 1. ஸோ லெஃப்ட் லிமிட் மைனஸ் 1 அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து ரைட் லிமிட் பார்க்க போகிறேன். எஃப் ஆஃப் 0 பிளஸ் 0. எஃப் ஆஃப் 0 பிளஸ் 0நாக்கா லிமிட் ஹச் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் 0 plus h, that is equal to limit h tends to 0 f of h. ஃபங்க்ஷனில் x இருக்கிற இடத்துல h ரீப்ளேஸ் பண்ணோம்னாக்கா என்ன வந்திருக்கும் நமக்கு அப்படின்னாக்கா e பவர் 1 by h square limit h tends to 0 e power 1 by h square the whole divided by 1 minus e power 1 by h square. அதுதான் நம்ம இங்கே எவாலுவேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதோட ஆன்சர் மைனஸ் 1. அடுத்து ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க? எஃப் ஆஃப் 0 வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க? அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 எஃப் ஆஃப் 0 வேல்யூ 0. இதில் பாருங்க, இந்த கொஷினுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட், ஆனால் ஃபங்க்ஷன் வேல்யூக்கு தான் ஈக்குவல் அல்ல. அதாவது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 f of x exist, அதான் அர்த்தம். ஏன்னா லெஃப்ட் லிமிட்டும் ரைட் லிமிட்டும் ஈக்குவலா இருக்கு. இந்த மாதிரி சொல்றதுக்கு காரணம் என்ன? f of 0 minus 0வும் f of 0 plus 0வும் ஈக்குவலா இருக்கு. ஸோ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஆனா அந்த லிமிட் வந்து எதுக்கு ஈக்குவலா இல்லை அப்படின்னாக்கா ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவலா இல்லை. ரெண்டு லிமிட்டுமே ஃபைனைட் லிமிட்டா இருந்து ரெண்டும் வேற வேற நம்பரா இருந்ததுன்னா அது டிஸ்கண்டினியூஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் கைண்ட் அப்படின்னு சொல்றோம். ரெண்டு லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகி அது ஈக்குவலா இருக்கு, ஆனா அது ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவலா இல்லை அப்படின்னாக்கா அதை தான் என்னன்னு சொல்றோம்னாக்கா ரிமூவபிள் டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி.
at x equal to 0. ஏன் ரிமூவபிள் டிஸ்கண்டினியூ சொல்றேன்னாக்கா இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து ஈஸியாக கண்டினியூஸாக மாற்றிடுவேன். எப்படின்னாக்கா இந்த இடத்துல 0 அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் வந்து -1 ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா ஃபங்க்ஷன் கண்டினியூஸ். அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ மட்டும் நான் 0 அப்படிங்கிறதுக்கு பதிலாக -1 ரீப்ளேஸ் பண்ணும் பொழுது அந்த டிஸ்கண்டினியூஸை வந்து நம்மளால என்னன்னு மாற்ற முடியுது, கண்டினியூஸ்னு மாற்ற முடியுது. ஸோ அதனால தான் இதை வந்து ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டிக்கு டெஃபினேஷன் என்ன? அந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்டா இருக்கணும். ஆனா அந்த லிமிட் வேல்யூ ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவல் இருக்கக்கூடாது. லிமிட் எக்ஸிஸ்ட்னு அர்த்தம் என்ன? லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் ரெண்டும் எக்ஸிஸ்ட் ஆகி அது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். ஆனா அது வந்து ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவல் இல்லாம இருக்கும். அதான் அர்த்தம். f of x equal to x by 1 plus e power 1 by x when x not equal to 0. f of x equal to 0 when x equal to 0. Examine the continuity of the function at x equal to 0. First we have to calculate left limit at x equal to 0. So left limit at x equal to 0 means f of 0 minus 0. The definition of f of 0 minus 0 is limit h tends to 0 f of 0 minus h. That's all. So that is equal to limit h tends to 0 f of minus h. We have to replace x by minus h in the given question. So that is equal to limit h tends to 0. கொஸ்டின்ல xக்கு பதிலா minus h ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். minus h by 1 plus e power minus 1 by h அப்படின்னு வரப்போகுது. h equal to 0 அப்ளை பண்ணோம்னா நியூமரேட்டர் 0 ஆயிடும். டினாமினேட்டர் e power minus 1 by 0 அப்படின்னாக்கா e power minus infinity answer 0. So the limit value 0. So left limit 0 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து right limit கண்டுபிடிக்க போறேன். f of 0 plus 0 that is equal to limit h tends to 0 f of 0 plus h that is equal to limit h tends to 0 f of h that is equal to limit h tends to 0 replace x by h in the given question. h in replace பண்ணோம்னாக்கா h by 1 plus e power 1 by h. இப்போ இந்த h tends to 0 சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது மட்டும் எக்ஸ்பொனன்ஷியலில் 1 by h வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா எக்ஸ்பொனன்ஷியலில் 1 by h வந்துச்சுன்னா ஹச்சுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணால் இன்ஃபினிட்டி ஆகிடுதுங்களா? அப்போ இன்ஃபினிட்டி வரக்கூடாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னாக்கா இந்த டினாமினேட்டரில் e power 1 by h வெளியே எடுக்கும் பொழுது இதை ரீஅரேஞ்ச் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னாக்கா லிமிட் h tends to 0 h by e power 1 by h இன்ட்டு டினாமினேட்டரில் உள்ள ரெண்டு டேர்ம் e power 1 by h எல்லாம் டிவைட் பண்ணோம்னா 1 e power 1 by h எல்லாம் டிவைட் பண்ணோம்னா e power minus 1 by h ஆகிடும். அடுத்த டேர்ம் வந்து 1 ஆகிடும். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னாக்கா லிமிட் h tends to 0 h into e power minus 1 by h the whole divided by e power minus 1 by h plus 1. இந்த ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். எதனால் அப்படின்னாக்கா இந்த இடத்துல டைரெக்டாக நம்ம லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு ஃபைனைட் நம்பரோ உங்களுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நியூமரேட்டர் 0 வரும், டினாமினேட்டர் இன்ஃபினிட்டின்னு வரும். அப்போ 1 by இன்ஃபினிட்டினா 0ன்னு சொல்லலாம், 2 by இன்ஃபினிட்டினா 0ன்னு சொல்லலாம். 0 by இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது பிரச்சனைக்குரிய விஷயம். அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா 0 by 0 அப்படின்னு வந்தாலும் நம்ம என்னன்னு சொல்லிடலாம், இன்டிடெர்மினட் ஃபார்ம்னு சொல்லிடலாம். இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டின்னு வந்தாலும் நம்ம இன்டிடெர்மினட் ஃபார்மட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல 0 by இன்ஃபினிட்டின்னு வந்திருக்கிறதுனால இதை இன்டிடெர்மினட் ஃபார்மட்லையும் சேர்த்துக் கொள்ள முடியாது, ஃபைனைட் ஆர்டினரி அல்ஜிப்ராலையும் இதை எடுத்துக்க முடியாது. ஸோ அதனால் அந்த இன்ஃபினிட்டி வராமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறோம். எப்போதுமே e power infinity வராத மாதிரி அந்த எக்ஸ்பிரஷனை மாற்றிக்கணும். இப்போ h tends to 0 அப்ளை பண்ணும் பொழுது e power minus infinity வரப்போகுது. அப்போ e power minus infinity அப்படின்னு வந்துச்சுனாக்கா நியூமரேட்டர் 0, டினாமினேட்டர்லையும் 0 plus 1 வரும். ஸோ த ஆன்சர் இஸ் 0. அப்போ லெஃப்ட் லிமிட் வேல்யூ 0 வந்திருக்கு, ரைட் லிமிட் வேல்யூ 0 வந்திருக்கு. ஃபங்க்ஷன் வேல்யூ அட் x equal to 0 கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, at x equal to 0 னா ஃபங்க்ஷன் வேல்யூ 0ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ f of 0 is equal to 0. அப்போ f of 0 minus 0 equal to f of 0 plus 0 equal to f of 0. Left limit at x equal to 0,
right limit at x equal to 0 exists. That means limit of the function exists. And the limit value function value equal இருக்குனாக்கா function value equal இருக்குது. So this function is continuous at x equal to 0. F of x equal to 1 by 1 minus e power 1 by x when x not equal to 0. F of x equal to 0 and x equal to 0. Examine the continuity of the function at x equal to 0. So first we have to calculate left limit at x equal to 0. That means we have to calculate f of 0 minus 0. F of 0 minus 0 means limit h tends to 0, f of 0 minus h, that is equal to limit h tends to 0, f of minus h, that is equal to, we have to replace x by minus h in the given function. So limit h tends to 0, 1 divided by 1 minus e power minus 1 by h. So when you substitute h equal to 0, it will become e power minus 1 by 0 equal to e power minus infinity is equal to 0. So substituting we get 1 by 1 minus 0, that is equal to 1. So f of 0 minus 0 value is 1. Next I am going to calculate f of 0 plus 0, that means right limit at x equal to 0, that is equal to limit h tends to 0, f of 0 plus h, that is equal to limit h tends to 0, f of h. Now we have to substitute x by h in the given function. Limit h tends to 0, 1 divided by 1 minus e power 1 by h, that is equal to, when you substituting we get 1 by 1 minus infinity, that means 1 by minus infinity. So 1 by infinity is 0. Right limit value is 0 and function value at x equal to 0. What is the f of 0? F of 0 is equal to 0. அப்ப f of 0 minus 0 is not equal to f of 0 plus 0. Left limit is not equal to right limit, but the right limit value is equal to function value at x equal to 0. So discontinuous because of left limit at x equal to 0. So both limits are exist, both left and right limits are exist, therefore it is discontinuous of the first kind. Discontinuous of the first kind. But left limit value is not equal to function value at x equal to 0. So we can write discontinuous of the first kind from the left at x equal to 0. Left limit நால discontinuous இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறோம். f of x equal to x minus 1 by 1 plus e power 1 by x minus 1 when x is not equal to 1, and f of x equal to 0 when x equal to 1. Examine the continuity of the function at x equal to 1. இப்போ நம்ம left limit கண்டுபிடிக்கணும். x equal to 1 left limit, that means f of 1 minus 0. f of 1 minus 0 na limit h tends to 0, f of 1 minus h அப்படின்னு அர்த்தம். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? லிமிட் h tends to 0, x இருக்கிற இடத்துல 1 minus h போட்டுக்கணும். ஸோ x இருக்கிற இடத்துல 1 minus h போட்டோம்னா 1 minus h minus 1 whole divided by 1 plus e power 1 by h minus 1 minus h 1 minus h 1 minus h minus 1, that is equal to limit h tends to 0 minus h by 1 plus
e to the power minus 1 divided by h. Now substituting h equal to 0, we get 0 by 1 plus 0, the answer is 0. So f of 1 minus 0 value is equal to 0. Next I am going to calculate right limit at x equal to 0. That means we have to calculate f of 1 plus 0. f of 1 plus 0 means limit h tends to 0 f of 1 plus h. ஆனால் செக் பண்ணி பார்த்துக்குங்க, ஹச்சுக்கு பதிலாக 0 போட்டோம்னாக்கா 1 plus f of 1 plus 0 கிடைக்கும். அதான் அதோட அர்த்தம். ஸோ லிமிட் h tends to 0, ஃபங்க்ஷனில் h இருக்கிற இடத்துல 1 plus h ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ 1 plus h minus 1 whole divided by 1 plus e power 1 by 1 plus h minus 1, that is equal to limit h tends to 0 h divided by 1 plus e power 1 by h. இப்போ 0 அப்ளை பண்ணும் பொழுது நமக்கு என்ன வரும் அப்படின்னாக்கா டினாமினேட்டரில் இன்ஃபினிட்டி வருது, டினாமினேட்டரில் இன்ஃபினிட்டியும் நியூமரேட்டரில் 0 வருது. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா e power 1 by h ஆல் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் டிவைட் பண்ணிடலாம். இப்போ என்ன வரும் அப்படின்னாக்கா லிமிட் h tends to 0 e power 1 by h ஆல் நியூமரேட்டரை டிவைட் பண்ணோம்னாக்கா e power minus 1 by hன்னு வந்துடும் இன்ட்டு h பை டினாமினேட்டரை e power 1 by h ஆல் டிவைட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் e power minus 1 by hன்னு வந்துடும், செகண்ட் டேர்ம் 1ன்னு வந்துடும். இப்போ h tends to 0 அப்படின்னு அப்ளை பண்ணும் பொழுது நியூமரேட்டர் டேர்ம் 0 ஆகிடும், டினாமினேட்டர் 0 plus 1 வரும். ஸோ த ஆன்சர் இஸ் 0. ஸோ f of 1 plus 0 is equal to 0. x equal to 1ன்னு அப்ளை பண்ணும் பொழுது ஃபங்க்ஷன் வேல்யூ 0ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ f of 1 equal to 0. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, f of 1 minus 0 equal to f of 1 plus 0 equal to f of 1. லெஃப்ட் லிமிட்டும் ரைட் லிமிட்டும் ஈக்குவலாக இருக்குது, அது ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது. தேர்ஃபோர் f of x given function is continuous at x equal to 1. f of x equal to e power 1 by x minus 2 if x not equal to 2, f of x equal to 0 if x equal to 2. Examine the continuity of the function at x equal to 2. இதே சம் ஏற்கனவே மாடலில் பார்த்துருக்கோம். ரைட்டாக x equal to 0க்கு பதிலாக x equal to 2ல் கண்டினியூட்டி கேட்டிருக்காங்க. அங்கே e power 1 by xன்னு நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து e power 1 by x minus 2 அப்படின்னு இருக்குது. நீங்களே ஒர்க் அவுட் பண்ணலாம் அந்த சம்மை, நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ லெஃப்ட் லிமிட் at x equal to 2 அப்படின்னாக்கா f of 2 minus 0, that is limit h tends to 0 f of 2 minus h, that is equal to limit h tends to 0, replace x by 2 minus h in the given function, e power 1 by 2 minus h minus 2. So cancelling we get limit h tends to 0 e power minus 1 by h. 0 apply பண்ணோம்னாக்கா e power minus infinity வரும், e power minus infinity answer 0. So left limit value 0. அடுத்து right limit பார்க்க போகிறோம். f of 2 plus 0, f of 2 plus 0 means limit h tends to 0 f of 2 plus h, that is equal to limit h tends to 0, x இருக்கிற இடத்துல 2 plus h அப்ளை பண்ண போகிறோம். ஸோ e power 1 by 2 plus h minus 2, that is equal to limit h tends to 0 e power 1 by h. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணும் பொழுது e power infinity வரும். ஸோ e power infinity infinity, that is equal to infinity. ஸோ அடுத்து ஃபங்க்ஷன் வேல்யூ அட் 2 f of 2 பார்க்கும்பொழுது நமக்கு என்ன வருதுனாக்கா 0 வந்துடுச்சு. அப்போ நமக்கு லெஃப்ட் லிமிட்டும் ஃபங்க்ஷன் வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது, ஆனால் ரைட் லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். f of 2 plus 0
does not exist. ஸோ does not exist அப்படின்னு வரும்பொழுதே நம்ம ஃபர்ஸ்ட் கைண்ட் சொல்லுவோமா செகண்ட் கைண்ட் சொல்லுவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா செகண்ட் கைண்ட் தான் சொல்லுவோம். ஸோ ஃபங்க்ஷன் does not எயிட்னா ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் கைண்ட். ஸோ discontinuity of the second kind. எதனால லிமிட் கிடைக்கல அப்படின்னாக்கா ரைட் லிமிட்னால நமக்கு கண்டினியூட்டி கிடைக்கல. ஸோ ஃப்ரம் தி ரைட் அட் எந்த பாயிண்ட்ல அப்படின்னு பார்த்தோம்னா at x equal to 2. Examine the continuity of the given function at x equal to 2. First, I am going to calculate left limit at x equal to 0. That means f of 2 minus 0. That is equal to limit h tends to 0 f of 2 minus h. That is equal to limit h tends to 0. In the given function, you have to replace x by 2 minus h. E power minus 1 by 2 minus h minus 2 the whole square, that is equal to limit h tends to 0 e power minus 1 by h square. Now when you substitute h equal to 0 e power minus 1 by 0, that means e power minus infinity, that is equal to 0. So left limit is 0. Now we have to calculate right limit at x equal to 0. So f of 2 plus 0 equal to limit h tends to 0 f of 2 plus h, that is equal to limit h tends to 0. In the given function we have to replace x by 2 plus h e power minus 1 by 2 plus h minus 2 the whole square, that is equal to limit h tends to 0 e power minus 1 by h square, the value equal to 0. Now function value at x equal to 2. When x equal to 2, function value is 0. So thus we found out left limit at x equal to 2, right limit at x equal to 2, function value at x equal to 2, all are equal. Therefore given function is continuous at x equal to 2. Examine the continuity of the given functions at the given point. இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம லிமிட்லேயே ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். என்னன்னா அந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் லிமிட் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கே லிமிட்டே எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ லிமிட்டே எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூஸ் கிடையாதுன்னு சொல்லிடலாம். ஏன்னா கண்டினியூட்டி இருக்கணும்னாக்கா ஃபஸ்ட்டு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும், அதுக்கப்புறம் இந்த லிமிட் வேல்யூ வந்து ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் கண்டினியூட்டி கண்டிஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட்டே இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்போ லிமிட் இல்லை அப்படின்னாங்கிறப்ப நம்ம கண்டினியூட்டிக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அந்த காணொலியை பார்க்காதவங்க இதை வந்து லிமிட் இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க நிரூபிச்சு காமிங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ரெண்டு சம்மில் ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். காஸ் ஆஃப் 1 by x ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த காஸ் ஆஃப் 1 by xக்கு நான் லிமிட் இல்லைன்னு சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் லிமிட் அட் x equal to 0 கண்டுபிடிக்க போகிறேன். That means f of 0 minus 0. f of 0 minus 0 equal to limit h tends to 0 f of 0 minus h, that is equal to limit h tends to 0 f of minus h, that is equal to limit h tends to 0. given question ல x க்கு பதிலா minus h replace பண்ணணும். ஸோ cos of minus 1 by h, x இருக்கிற இடத்துல minus h அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணும் பொழுது h க்கு பதிலாக 0 போட்டோம்னாக்கா cos of minus theta. cos ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால cos of minus theta cos theta ஆகிடும். ஸோ cos of 1 by h, h இருக்கிற இடத்துல 0 அப்ளை பண்ணும் பொழுது cos இன்ஃபினிட்டின்னு வரும். காஸ் இன்ஃபினிட்டி நம்பர் ஒரு ஃபைனைட் நம்பர் நோக்கி போகாது. நம்ம காசோட வேல்யூ வந்து -1லேருந்து +1 வரைக்கும் மாறி 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 வந்துட்டே இருக்க போகுது நமக்கு. அப்போ எக்ஸோட வேல்யூ லார்ஜ் ஆகும்போது காஸ் தீட்டானாக்கா தீட்டாவோட வேல்யூ லார்ஜ் ஆகும்போது எக்ஸோட வேல்யூ எதை நோக்கி இருக்குன்னு ஃபைனட்டாக சொல்ல முடியாது. ஸோ இட் டேக்ஸ் ஆல் வேல்யூஸ் பிட்வீன் -1 to
plus 1. Finite number between minus 1 to plus 1. அப்போ எக்ஸாக்டாக யூனிக் வேல்யூ என்னன்னு சொல்ல முடியல. அதனால என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகல. ஸோ எஃப் ஆஃப் 0 மைனஸ் 0க்கு லிமிட் வரல. இதே தான் நமக்கு என்ன வரும்னாக்கா எஃப் ஆஃப் 0 போர் 0க்கும் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்காது. ஸோ லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதாவது லெஃப்ட் லிமிட்டும் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகல, ரைட் லிமிட்டும் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகல. ஸோ அப்போ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகல. லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகல அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சொல்லுவோம், ரெண்டு லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகி அது டிஸ்கண்டினியூஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் கைண்ட். லிமிட் லெஃப்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகல, ரைட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகலன்னா அது என்னன்னு சொல்லுவோம், டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் தி செகண்ட் கைண்ட். Discontinuity of the second kind. Examine the continuity of the given function at the given points. இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் லிமிட் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும், எல்லாம் ஈக்குவலாக இருந்தால் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லணும். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் லெஃப்ட் லிமிட் தனியாக ரைட் லிமிட் தனியாக கண்டுபிடிக்க போகிறது கிடையாது. டேரெக்டாகவே நான் லிமிட் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் டேரெக்டாக லிமிட் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னாக்கா, எந்த பாயிண்டில் வந்து லிமிட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அந்த பாயிண்டில் அந்த ஃபங்க்ஷன் வந்து நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் டிஃபரன்ஷியபிளாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுனாக்கா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னாக்கா லோபிதால் ரூல் யூஸ் பண்ணிக்கலாம். லோபிதால் ரூல் என்ன, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ். இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக ஏ அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது நியூமரேட்டரும் 0, டினாமினேட்டரும் 0, 0/0, அதான் இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம். அப்படி வருது அப்படின்னாக்கா நியூமரேட்டரும் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏல டிஃபரன்ஷியபிளாகவும் டினாமினேட்டரும் எக்ஸ் ஈக்குவல் டு ஏல டிஃபரன்ஷியபிளாகவும் இருந்து ஃபைனைட் நம்பர் வருது அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னாக்கா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ நியூமரேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த லிமிட்டை போய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும் பொழுது ஃபைனைட் நம்பர் வந்துச்சுன்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்க போகிறோம். திருப்பி 0/0 வந்துச்சுனாக்கா திருப்பி லோபிதால் ரூல் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம். ஸோ இந்த லிமிட் எவாலுவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல் டூல் வந்து இந்த லோபிதால் ரூல். இந்த லோபிதால் ரூல் அப்ளை பண்ணோம்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் கொடுத்துருக்க பாயிண்டில் டிஃபரன்ஷியபிளாக இருக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடிலாம் ஏன் லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் தனியாக கண்டுபிடிச்சோம்னா அந்த ஃபங்க்ஷன்லலாம் வந்து கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்க பாயிண்டில் என்னவா இருக்காதுனாக்கா டிஃபரன்ஷியபிளாக இருக்காது. அதனால தான் நம்ம லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட்லாம் கண்டுபிடிச்சி போட்டோம். இல்லைனாக்கா அதுவும் டேரெக்டாக அந்த மாதிரி நம்ம லோபிதால் ரூல் யூஸ் பண்ணி போட்டுருந்துருக்கலாம். இப்போ நம்ம கொஸ்டினை பார்த்துட்டு எதெல்லாம் நம்ம எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் லோபிதால் ரூல் அப்ளை பண்ணலாம்னாக்கா டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் இருக்கணும் நியூமரேட்டர் டினாமினேட்டர்லையும். இப்போ எதெல்லாம் அப்படின்னாக்கா சில சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஈஸியாக பார்த்தோன்னே நம்ம டிஃபரன்ஷியபிள்னு சொல்லிடலாம். sin x, cos x, e power x, log x, sin inverse of x, cos inverse of x, இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம பார்த்த உடனே ஆல் பாலினாமியல்ஸ் பார்த்த உடனே நம்ம டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோபிதால் ரூலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லோபிதால் ரூல் யூஸ் பண்ணோம்னாக்கா முக்கியமான விஷயம் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஆர் 0/0 இருக்கணும். இன்னொரு ஃபார்மட்டும் இருக்கலாம், போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஆர் இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஃபார்மட்லேயும் இருக்கணும். இருந்தாலும் நம்ம லோபிதால் ரூல் அப்ளை பண்ணலாம். இப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸில் 0ல் தான் நம்ம லிமிட் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக 0 அப்படின்னு அப்ளை பண்ணும் பொழுது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னாக்கா 1 - cos 0/0ன்னு வருது. cos 0 வேல்யூ 1, இப்போ 1 - 1 0, அப்போ 0/0 அப்படின்னு இன்டிடெர்மினன்ட் ஃபார்மட்டில் வருது. நான் என்ன ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் டைரக்டாக கண்டுபிடிக்க போகிறேன். தட் மீன்ஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 1 - cos x by x ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறேன். நம்ம 0ன்னு அப்ளை பண்ணும் பொழுது நியூமரேட்டரும் 0 வந்துடுது, டினாமினேட்டரும் 0 வந்துடுது. அப்போ இன்டிடெர்மினன்ட் ஃபார்மட்டில் இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா லோபிதால் ரூல் அப்ளை பண்ண போகிறேன். லோபிதால் ரூல்னா என்ன சொல்லுதுனாக்கா நியூமரேட்டரை செப்பரேட்டாக டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், டினாமினேட்டரை செப்பரேட்டாக டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, cos x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்கா -sin x, the whole divided by x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்கா 2x. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் x tends to 0 sin x by 2x.
திருப்பி நம்ம 0 அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அகைன் நியூமரேட்டர் 0வும் டினாமினேட்டரும் 0வும் வருது. அப்போ என்ன பண்ணலாம்னாக்கா ஒன்ஸ் அகைன் ரெண்டுமே டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் லிமிட் அப்ளை பண்ணால் திருப்பி 0/0 ஃபார்மட் வருது. ஸோ நம்ம திருப்பி நம்ம லோபிதால் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். அகைன் அப்ளை லோபிதால் ரூல் லிமிட் x tends to 0. லோபிதால் ரூல்னா நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணும். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்கா cos x. டினாமினேட்டர் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2. லோபிதால் ரூல்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் செப்பரேட்டாக டிஃபரன்ஷியேட் பண்ணும். கோஷன்ட் ரூல் யூஸ் பண்ணுறதும் கிடையாது. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணோம்னாக்கா cos 0/2 அப்படின்னு வருது. cos 0 வேல்யூ வந்து 1, ஸோ 1/2. அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் அட் x ஈக்குவல் டு 0 வந்து 1/2 அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ பாருங்க லெஃப்ட் லிமிட் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, ரைட் லிமிட் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, அழகாக அப்படி போட்டலாம், கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஃபங்க்ஷன் வேல்யூ பார்க்கணும். ஸோ வாட் இஸ் ஃபங்க்ஷன் வேல்யூ அட் x ஈக்குவல் டு 0? f of 0 வேல்யூ வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கனாக்கா 1ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்குது, லிமிட் வேல்யூ 1/2. ஆனால் அந்த லிமிட்டிங் வேல்யூவும் ஃபங்க்ஷன் வேல்யூவும் ஈக்குவலாக இல்லை. அதாவது லிமிட் x tends to 0 f of x is not equal to f of 0. ஸோ லிமிட்டு எக்ஸிஸ்ட் ஆகுது, ஆனால் அது ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவலாக இல்லை. அப்படின்னாக்கா அது என்ன டிஸ்கண்டினியூஸ்ன்னு சொல்லுவோம்? டிஸ்கண்டினியூஸ். லெஃப்ட் ரெண்டு லிமிட்டும் ஈக்குவலாக இருக்கு, அது ஃபங்க்ஷன் வேல்யூக்கு தான் ஈக்குவலாக இல்லை. இப்போ இந்த இடத்துல 1 இருக்கிற இடத்துல 1/2 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னாக்கா லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவல். அப்போ அந்த நம்பரை 1 வந்து 1/2ன்னு மாற்றிருந்தோம்னாக்கா இது வந்து என்ன ஆகிடும்? கண்டினியூஸாக மாறிடுமா? ஸோ இந்த டிஸ்கண்டினியூஸை நம்மளால என்னவா மாற்ற முடியும்? அந்த எக்ஸெக்ட் 0ல உள்ள வேல்யூஸை மாற்றுறதுனால இதை கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை நம்மளால மாற்ற முடியும். அதனால இதை என்ன சொல்றோம்னாக்கா ரிமூவபிள் டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் ரிமூவபிள் discontinuous function. ஸோ எப்போ ரிமூவல் டிஸ்கண்டினியூஸ் வரும்னாக்கா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும். அதாவது லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட், லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 டைரக்டாக கண்டுபிடிக்கிறது வந்து லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் இது ஒரு ப்ரொசீஜர் லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு. நியூமரேட்டர் டினாமினேட்டர் டிஃபரன்ஷியபிளாக இருக்கும்போது லோபிதால் ரூல் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறது ஒரு ப்ரொசீஜர். இதோட அர்த்தம் என்னன்னாக்கா லெஃப்ட் லிமிட் கண்டுபிடிச்சு முடிச்சிட்டோம், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ் கண்டுபிடிச்சிட்டோம், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 பிளஸ் கண்டுபிடிச்சிட்டோம், ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சுன்னு அர்த்தம். இதோட பொருள் இந்த இடத்துல 1/2 கண்டுபிடிச்சது, அதோட ஆன்சர் வந்து 1/2 அப்படின்னு சொல்லியாச்சுன்னு அர்த்தம். ஸோ லிமிட் எக்ஸிஸ்ட் அப்படின்னாலே லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகி அது ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரிமூவபிள் டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்த ஃபங்க்ஷன் என்ன? f of x equal to sin 2x by sin 5x. இதுக்கும் வந்து நியூமரேட்டரும் டினாமினேட்டர் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால நம்ம லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட்லாம் கண்டுபிடிக்காம டைரெக்டாக நம்ம லோபிதால் ரூலை யூஸ் பண்ணி லிமிட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ f of x equal to f of x என்னன்னு கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினில் sin 2x by sin 5x when x not equal to 0, 0 when x equal to 0. Discuss the discontinuity or continuity of the function at x equal to 0. நான் டைரக்டாக லிமிட் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ லிமிட் x tends to 0 f of x equal to limit x tends to 0 sin 2x by sin 5x. இதை அப்ளை பண்ணும் பொழுது sin 0 0 நியூ டினாமினேட்டர்லையும் 0 0/0 இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மட் வந்துருக்குது. ஸோ இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறப்ப நம்ம லோபிதால் ரூல் அப்ளை பண்ணலாம். லோபிதால் ரூல் அப்ளை பண்ணோம்னா நியூமரேட்டரை செப்பரேட்டாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும், டினாமினேட்டரை செப்பரேட்டாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். sin 2x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா cos 2x into 2 அப்படின்னு ஒடியாரும். டினாமினேட்டரை sin 5x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்கா cos 5x into 5 அப்படின்னு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம 0 அப்ளை பண்ணோம்னாக்கா cos 0 வேல்யூ 1 into 2. இந்த டினாமினேட்டர்லையும் cos 0 வேல்யூ 1 into 5. ஸோ த ஆன்சர் இஸ் 2/5. ஸோ அப்போ இந்த கொஷினுக்கு லிமிட் வேல்யூ 2/5. லிமிட் ஆஃப் தி ஃபங்க்ஷன் 2/5. ஆனால் ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து நமக்கு என்ன வந்திருக்குனாக்கா 0ன்னு வந்திருக்கு. ஸோ லிமிட் எக்ஸிஸ்ட் பட் த லிமிட் வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் வேல்யூ. அப்படிங்கிறப்ப நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டிஸ்கண்டினியூஸ். எப்படி டிஸ்கண்டினியூஸ்? அந்த 0க்கு பதிலாக
2/5 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கனாக்கா அது கண்டினியூஸாக இருக்கும். ஸோ அந்த நம்பரை மாற்றுறதுனால அது டிஸ்கண்டினியூஸாக மாறுது. ஸோ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகி அது ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், ரிமூவபிள் டிஸ்கண்டினியூஸ். ஸோ ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி எந்த இடத்துல, அட் x equal to 0ல இந்த ஃபங்க்ஷனுக்கு ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி இருக்குது. Examine the continuity of the given function at x equal to 0. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நியூமரேட்டர் பாலினாமியல், டினாமினேட்டர் இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் ரெண்டுமே டிஃபரன்ஷியபிள் அட் x equal to 0 தான். இப்போ x equal to 0ன்னு டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது நமக்கு நியூமரேட்டர் 0 வருது, டினாமினேட்டர் 0 வருது. ஏன்னா tan inverse of 0 0. அப்போ இன்டிடெர்மினன்ட் ஃபார்மேட் இருக்கிறதுனால நம்ம இந்த கொஷினுக்கு லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு லோபிதால் ரூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லிமிட் x tends to 0 f of x equal to limit x tends to 0 x power 4 plus x cube plus 2x square by tan inverse of x equal to லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணும்பொழுது நமக்கு 0/0 இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் வந்திருக்குது. அதனால் நம்ம லோபிதால் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ லோபிதால் ரூல்னா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூமரேட்டரை செப்பரேட்டாக டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ நியூமரேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு இந்த டேர்ம் வரும், 4x³ ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 4x. ஃபார்முலா x பவர் n டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா n × x to the power n minus 1 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். அதுமாதிரி டினாமினேட்டரை tan inverse of x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு வரும்னு கேட்டிங்கன்னா 1/1 plus x ஸ்கொயர் அப்படின்னு முடியாது. ஸோ டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1/1 plus x ஸ்கொயர் அப்படின்னு வந்துருக்கு. இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணாக்கா ஃபைனைட் நம்பர் வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ நியூமரேட்டரில் அப்ளை பண்ணும்பொழுது எல்லா டேர்ம்லையும் x இருக்கிறதுனால 0 ஆகிடும். டினாமினேட்டரில் நம்ம அப்ளை பண்ணும்பொழுது 1/1 plus 0 அப்படின்னு முடியாது. ஸோ அப்போ 0/1. இப்போ 0/1ன்னா ஆன்சர் என்ன, 0. அப்போ லிமிட் x tends to 0 f of x ஓட வேல்யூ 0. ஃபங்க்ஷன் வேல்யூ at x equal to 0, xக்கு பதிலாக 0ன்னு எடுக்கும்போது ஃபங்க்ஷன் வேல்யூ 0 வருது. அதாவது f of 0 வேல்யூ 0. அப்போ லிமிட்டிங் வேல்யூ ஃபங்க்ஷன் வேல்யூ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால f of x is continuous at x equal to 0. Examine the continuity of the given function at x equal to a. ஸோ நம்ம x equal to aன்னு இந்த ஃபங்க்ஷனில் நம்ம டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது sin 0/0ன்னு வருது. sin 0 வேல்யூ வந்து நமக்கு 0. ஸோ 0/0 அப்படின்னு வர்றதுனால இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம். மோரோவர் நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால நம்ம லோபிதால் ரூல் யூஸ் பண்ணிக்கலாம் லிமிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டி. ஸோ லிமிட் x tends to a f of x equal to limit x tends to a sin of x minus a by x minus a. எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு அப்ளை பண்ணும்பொழுது 0/0 ஃபார்ம் வந்துடும். அதனால் நம்ம லிமிட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம லோபிதால் ரூல் யூஸ் பண்ணுறோம். லோபிதால் ரூல் யூஸ் பண்ணோம்னாக்கா நியூமரேட்டரை செப்பரேட்டாக டிஃபரன்ஷியேட் பண்ணோம், காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஐன்னு வரும். டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1ன்னு வந்துடும். இப்போ நம்ம எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு ஆன்சர் என்ன வரும்னாக்கா காஸ் 0ன்னு வரும். காஸ் 0 வேல்யூ 1. ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ f of x exists and its value is 1. ஸோ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே அது ரிமூவல் டிஸ்கண்டினியூ ஒன்று கண்டினியூட்டி வரும், இல்லை ரிமூவல் டிஸ்கண்டினியூட்டி வரும். அடுத்து ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன, ஃபங்க்ஷன் வேல்யூ at x equal to f of a வேல்யூ வந்து 0ன்னு கொடுத்துட்டாங்க. ரெண்டும் ஈக்குவல் எல்லாம் போச்சு. ஸோ இந்த இடத்துல 0 கொடுக்கறதுக்கு பதிலாக 1 கொடுத்துருந்தாங்கனாக்கா கண்டினியூட்டி இருந்திருக்கும். ஸோ அப்போ அந்த 0ங்கிற நம்பரை 1ன்னு மாற்றுறதுனால இது கண்டினியூட்டி மாறத்துக்கு சான்சஸ் இருக்கு இல்லைங்களா.
அதனால இதை என்னன்னு சொல்ல போறோம்னாக்கா this function is removable discontinuous at x equal to a. Removable discontinuous at x equal to a. Discuss the continuity of the following functions at x equal to 0. Specify the type of discontinuity if any. So first question, f of x equal to 2 to the power 1 by x when x is not equal to 0. If x is equal to 0, the function value is defined as 0. And examine the continuity at x equal to 0. At x equal to 0 la continuity check பண்ண சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனாக வராது. ஏன்னா 1 by x டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் நம்ம செயின் ரூல் யூஸ் பண்ணி -1 by x ஸ்கொயர்னு வரும். அப்புறம் x equal to 0 அப்ளை பண்ணால் இன்ஃபினிட்டின்னு வரும். அதனால் நம்ம இங்கே லோபிதால் ரூல்லாம் அப்ளை பண்ண முடியாது. அப்போ லெஃப்ட் லிமிட்னா f of 0 minus 0, that means limit h tends to 0, f of 0 minus h, that is equal to limit h tends to 0, f of minus h. given functionல x இருக்க வேண்டிய இடத்துல minus h replace பண்ணணும். so limit h tends to 0 e power minus 1 by h. h equal to 0 அப்ளை பண்ணும்பொழுது e power minus infinity value 0. ஸோ லெஃப்ட் லிமிட் வேல்யூ 0 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நான் ரைட் லிமிட் கண்டுபிடிக்க போகிறேன். ரைட் லிமிட் வந்து f of 0 plus 0. f of 0 plus 0னா லிமிட் h tends to 0, f of 0 plus h அப்படின்னு எழுதிக்கலாம். அதோட விளக்கம் லிமிட் h tends to 0, f of hன்னு வரும். ஸோ ஃபங்க்ஷனில் போய் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஹச்ன்னு போட்டோம்னா சாரி இ கிடையாது 2 பவர் minus 1 by 0. 2 power minus 1 by 0 na 2 power minus infinity. 2 power minus infinity na 1 by 2 power infinity. That is equal to 1 by infinity. Again answer 0 தான். அதில் எந்த மாற்றம் இல்லை. அப்போ f of h அப்படின்னு பார்த்தோம்னா f of h equal to limit h tends to 0 2 power 1 by h. அப்போ h equal to 4 infinity வரும். ஸோ இன்ஃபினிட்டி. அப்போ லெஃப்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது, ரைட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலை. அடுத்து ஃபங்க்ஷன் வேல்யூ அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 பார்க்கணும்னாக்கா நமக்கு என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்கனாக்கா 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ f of 0 0. ஸோ லெஃப்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகி அது ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது. லெஃப்ட் லிமிட்னால பிரச்சனை இல்லை, ஆனால் நமக்கு ரைட் லிமிட்னால தான் பிரச்சனை. ரைட் லிமிட் எக்ஸிஸ்டே ஆகலை. லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் ரெண்டில் ஏதோ ஒரு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகனா கூட அது செகண்ட் கைண்ட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் தி செகண்ட் கைண்ட். அதில் எந்த மாற்றம் இல்லை. அந்த செகண்ட் கைண்டில் எதனால் செகண்ட் கைண்ட் டிஸ்கண்டினியூட்டி போணுச்சு அப்படின்னாக்கா ரைட் லிமிட்டில் தான் டிஸ்கண்டினியூ ஆச்சு. ஸோ செகண்ட் கைண்ட் ஃப்ரம் தி ரைட். அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். ரைட். அடுத்து செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x equal to x into sin of 1 by x when x is not equal to 0, 0 when x is equal to 0. ஸோ இதுக்கு லிமிட் பார்க்கணும், ஃபங்க்ஷன் வேல்யூ பார்க்கணும். பார்த்துட்டு நம்ம லிமிட் இருக்கா இல்லையான்னு சொல்ல போகிறோம். ஸோ லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட்லாம் பார்க்கணும்னா இந்த கொஷினுக்கு ஆல்ரெடி லிமிட் இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லி முடிச்சிட்டோம். ஸோ லிமிட் x tends to 0, f of x equal to limit x tends to 0, x into sin of 1 by x க்கு ஆன்சர் நம்ம லிமிட்லேயே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த ஃபங்க்ஷனோட லிமிட் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 0 வரும். ஸோ லிமிட் ஆஃப் தி ஃபங்க்ஷன் வந்து 0. அப்புறம் ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு அப்ளை பண்ணும்பொழுது ஃபங்க்ஷன் வேல்யூ 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லிமிட்டிங் வேல்யூ ஃபங்க்ஷன் வேல்யூ ஈக்குவலாக இருக்கிறனால இதை என்னன்னு சொல்லிக்கலாம், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். கண்டினியூஸ் அட்
x equal to 0. Next question, third one எடுத்துட்டோம்னாக்கா என்ன இருக்குது அப்படின்னாக்கா f of x equal to x into cos 1 by x if x not equal to 0, 0 if x equal to 0. at x equal to 0 ல கண்டினியூஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம லிமிட் செக் பண்ணணும், அடுத்த ஃபங்க்ஷன் செக் பண்ணணும். இந்த இதுவும் நமக்கு கண்டினியூஸில் லிமிட்லேயே ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ லிமிட் x tends to 0 f of x equal to limit x tends to 0 x into cos of 1 by x. ஸோ இது cos of 1 by x ஃபைனைட் நம்பர், எக்ஸுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணுறது 0 ஆகிடும். ஸோ இதோட ஆன்சர் வந்து 0. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இதை, அதனால் டேரெக்டாக எழுதிக்கலாம். அதே சேம் டைம் ஃபங்க்ஷன் வேல்யூ பார்த்தோம்னாக்கா ஃபங்க்ஷன் வேல்யூ 0. ஸோ லிமிட்டிங் வேல்யூ ஃபங்க்ஷன் வேல்யூ ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லிக்கலாம்னாக்கா திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ தேர்டு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த்து கொஸ்டின். ஃபோர்த்து கொஸ்டின் என்ன இங்கே இருக்குது? f of x equal to x square sin 1 by x if x not equal to 0, 0 if x equal to 0. நல்லா கவனிங்க, இதை நம்ம ஜென்ரல் கேஸாகவே சொல்லலாம். எப்படி ஜென்ரல் கேஸாகவே சொல்லலாம்? x ஸ்கொயர் sin 1 by x, x sin 1 by xனா அதாவது sin of 1 by x மட்டும் வந்தால் தான் லிமிட் கிடையாது. இந்தபடி x sin of 1 by x, x ஸ்கொயர் sin of 1 by x, x கியூப் sin of 1 by x, எக்ஸோட பவரில் ஒரு பாசிட்டிவ் நம்பர் வந்தால் கூட போதும், x பவர் 1/2 வந்தால் கூட போதும். அதெல்லாம் வந்ததுனாக்கா கண்டிப்பாக லிமிட் எக்ஸிஸ்ட்டு. அப்போ லிமிட் x டென்ஸ் டு 0வில் தான் லிமிட் கேட்குறாங்க. x டென்ஸ் டு 0, x ஸ்கொயர் sin of 1 by xோட வேல்யூ 0. இந்த இடத்துல x வந்து எக்ஸோட பவரில் பாசிட்டிவ் நம்பர் வந்துட்டாலே, வெறும் sin 1 by x வந்துச்சுனாக்கா லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். sin 1 by x ஓட ஒரு x ஸ்கொயர் x பவரில் பாசிட்டிவ் நம்பர் மல்டிப்ளை வந்தாலே லிமிட் எக்ஸிஸ்ட். அதோட லிமிட் வேல்யூ வந்து 0. அடுத்து ஃபங்க்ஷன் வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஃபங்க்ஷன் வேல்யூ 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லிமிட் வேல்யூ ஃபங்க்ஷன் வேல்யூ ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லிடலாம்? கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். ஸோ கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ நம்ம ஃபோர்த்து கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் ஃபிஃப்த்து கொஸ்டினும். ஸோ ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கும் நமக்கு வந்து சேம் மாடல் தான் வரப்போகுது. ஃபங்க்ஷன் லிமிட்டிங் வேல்யூ வந்து 0, ஃபங்க்ஷன் வேல்யூ 0. அதனால் லிமிட்டிங் வேல்யூ ஃபங்க்ஷன் வேல்யூ ஈக்குவலாக இருக்கிறனால கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு நிறுத்திக்க போகிறோம். இப்போ ஃபைனலாக சிக்ஸ்த்து கொஸ்டின் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சிக்ஸ்த்து கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? f of x is equal to cos x. f of x equal to cos x if x greater than or equal to 0. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? f of x equal to minus cos x. f of x equal to minus cos x if x less than 0. கொடுத்துட்டு என்ன பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னாக்கா கண்டினியூட்டி அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0வில் செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ முதல்ல நம்ம கண்டினியூட்டி பார்க்க போகிறோம். கண்டினியூட்டி பார்க்கணும்னாக்கா லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் ரெண்டும் பார்த்துட்டு கண்டினியூட்டி செக் பண்ண போகிறோம். ஸோ லிமிட் f of 0 minus 0னாக்கா லிமிட் h tends to 0 f of 0 minus h. டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் அப்படி இருந்தாலுமே லோபிதால் ரூல் யூஸ் பண்ணோம்னாக்கா 0/0 இன்ஃபினிட்டி இருந்தால் தான் நம்ம லோபிதால் ரூல் யூஸ் பண்ண முடியும். இங்கே இன்டிடெர்மினட் ஃபார்மெட்லாம் வராது, அதனால் லோபிதால் ரூல் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்டு தான் போய் ஆகணும். ஸோ லிமிட் h tends to 0 f of minus h. f of minus h அப்படின்னாக்கா ஹச்சோட வேல்யூலாம் 0 நெருங்கும் பொழுது மைனஸ் ஹச்ன்னு இருக்கிறனால இதோட வேல்யூவில் நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ் அப்படிங்கும்போது நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கான ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கான ஃபங்க்ஷன் என்ன? மைனஸ் காஸ் எக்ஸ். மைனஸ் காஸ் எக்ஸில் எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் ஹெச் போடணும். ஸோ லிமிட் ஹச் டென்ஸ் டு 0 மைனஸ் காஸ் ஆஃப் மைனஸ் ஹச். காஸ் ஈவன் ஃபங்க்ஷனுங்கிறனால காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா காஸ் தீட்டான்னு ஆகிடும். ஸோ நமக்கு என்ன வந்துடும்னாக்கா லிமிட் ஹச் டென்ஸ் டு 0 மைனஸ்
cos of h. So h tends to 0 னா cos 0 value 1 அப்போ minus 1 முடியாந்துரும். அடுத்து left limit கண்டுபிடிக்க போகிறேன் f of 0 plus 0 right limit கண்டுபிடிக்க போகிறேன் f of 0 plus 0 f of 0 plus 0 னா limit h tends to 0 f of 0 plus h னு அர்த்தம் that is equal to limit h tends to 0 f of h. ஸோ கொஸ்டினில் x இருக்கிற இடத்துல h அப்ளை பண்ணோம் h பாசிட்டிவ் h tends to 0 h பாசிட்டிவ் h பாசிட்டிவ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பாசிட்டிவ்க்கு என்ன ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ என்ன செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம இங்கே லிமிட் h tends to 0 cos h அப்படின்னு முடியாரும். ஸோ ஹச்சுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணோம்னாக்கா cos 0 அப்படின்னு முடியாந்துடும். cos 0ஓட வேல்யூ 1. இப்போ நமக்கு லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் அந்த ரெண்டு வேல்யூ நமக்கு எப்படி இல்லாமல் இருக்குது அப்படின்னு கேட்டினாக்கா ஈக்குவலாக இல்லாமல் இருக்குது. ஸோ ஃபங்க்ஷன் வேல்யூ பார்க்குறோம். ஸோ ஃபங்க்ஷன் வேல்யூ பார்த்தோம்னாக்கா அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0ல் எஃப் ஆஃப் 0 அப்படிங்கிறப்ப 0 வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் தான் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் போய் காசில் போய் அப்ளை பண்ணோம். அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 எஃப் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு காஸ் 0 வேல்யூ 1. ஸோ எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் 0 ரைட் லிமிட்டும் ஃபங்க்ஷன் வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது. ரைட் லிமிட்டும் ஃபங்க்ஷன் வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது. ஆனால் அது எதுக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னாக்கா லெஃப்ட் லிமிட்டுக்கு ஈக்குவலாக இல்லை. ஆனால் லெஃப்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட்டு ரைட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட்டு. ரெண்டு லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆனாலே அது வந்து ஃபர்ஸ்ட் கைண்டுக்கு போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் கைண்ட் இது டிஸ்கண்டினியூஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் கைண்ட். ஃபர்ஸ்ட் கைண்ட் டிஸ்கண்டினியூஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் கைண்ட். அந்த ஃபர்ஸ்ட் கைண்டில் எதனால் வந்து நமக்கு டிஸ்கண்டினியூட்டி போணுச்சு அப்படின்னு கேட்டாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடுனால கண்டினியூட்டி ட்ராப் ஆனிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கைண்ட் ஃப்ரம் தி லெஃப்ட் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. Examine the continuity of the given function at the given points. First question, f of x equal to x into sin of 1 by x minus 1 when x is not equal to 0 when x is equal to 0. இதுக்கெல்லாம் வந்து நான் லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட்லாம் கண்டுபிடிச்சிட்டு லிமிட் இருக்குது கண்டினியூட்டி இருக்குது அப்படிலாம் சொல்ல போகிறது கிடையாது. நம்ம ஏற்கனவே பார்த்த பல ப்ராப்ளங்களோட ரிசல்ட்டை நம்ம ஞாபகம் வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா இந்த கொஷின் நம்ம ஈஸியாக செய்யலாம். ஃபஸ்ட்டு நான் டைரெக்டாகவே இதுக்கு லிமிட் கண்டுபிடிக்க போகிறேன். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ். என்ன அர்த்தம்? லிமிட் x tends to 0 x sin of 1 by x minus 1. இதுதான் நமக்கு ஏற்கனவே ஒரு பண்பு இருக்கு. லிமிட் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் ஈக்குவல் டு டிஃபரன்ஸ் ஆஃப் தேர் லிமிட். ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு இடையில கழித்து எழுதுச்சுன்னா தனித்தனியாக லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரியும் நமக்கு. ஸோ லிமிட் x tends to 0 x into sin of 1 by x minus limit x tends to 0 1. இப்போ லிமிட் x tends to 0 x sin of 1 by x ஆன்சர் என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே ப்ராப்ளத்தில் பார்த்துட்டோம். ஸோ இதோட ஆன்சர் 0. இந்த இடத்துல எக்ஸ் வேல்யூ இருந்தால் தான் எக்ஸ் பதிலாக 0 அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸே இல்லை 1 தான் இருக்குது. ஸோ தட் ஆன்சர் இஸ் 1 0 minus 1 equal to minus 1. ஸோ லிமிட் வேல்யூ -1. ஆனால் ஃபங்க்ஷன் வேல்யூ அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0வில் 0ன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ லிமிட்டிங் வேல்யூவும் ஃபங்க்ஷன் வேல்யூவும் ஈக்குவலாக இல்லை. அதனால் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனால் எக்ஸிஸ்ட். ஸோ லிமிட் எக்ஸிஸ்ட் அப்படின்ட்டாலே நம்ம வந்து ரிமூவல் டிஸ்கண்டினியூவில் போயிடும். ஸோ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு. அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 0 இருக்கிற இடத்துல நமக்கு வந்து -1 இருந்ததுனாக்கா கண்டினியூட்டி கிடச்சிருக்கும். நம்ம இந்த டிஸ்கண்டினியூட்டி நம்ம ரிமூவ் பண்ண முடியும். எப்படி எக்ஸுக்கு பதிலாக அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 0க்கு பதிலாக -1 அப்ளை பண்ணோம்னாக்கா இந்த டிஸ்கண்டினியூட்டியை ரிமூவ் பண்ண முடியும். அதனால் this function has removable discontinuity at x equal to 0.
அடுத்து செகண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன? f of x equal to sin x into cos of 1 by x if x not equal to 0 and 0 if x equal to 0. Examine the continuity of the function at x equal to 0. So direct நான் லிமிட் கண்டுபிடிக்க போறேன். Limit x tends to 0 f of x equal to limit x tends to 0 sin x into cos of 1 by x. ஸோ இதில் ப்ராடக்ட் வர்றதுனால நான் தனித்தனியாக லிமிட்டை செப்பரேட் பண்ண போகிறேன். தனித்தனியாக லிமிட்டை செப்பரேட் பண்ணோம்னாக்கா லிமிட் x tends to 0 sin x into limit x tends to 0 cos of 1 by x அப்படின்னு எழுதுகிறோம். எழுதணும்னாக்கா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனோட லிமிட் வந்து 0, செகண்ட் ஃபங்க்ஷனோட லிமிட் வந்து என்னன்னாக்கா பிட்வீன் -1 to +1 ஏதோ ஒரு நம்பர் வரப்போகுது. எந்த நம்பர்னு சொல்ல முடியாது. ஏன்னா 0 அப்ளை பண்ணோம்னாக்கா cos of 1 by 0, 1 by 0னா இன்ஃபினிட்டி, cos இன்ஃபினிட்டி வந்து அதோட வேல்யூ -1லேருந்து +1 எந்த நம்பர்னு சொல்ல முடியாது. பட் அது எதுவாக இருந்தாலும் 0வோட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர்னா வந்துடும் 0 வந்துடும். ஸோ லிமிட் ஆஃப் தி ஃபங்க்ஷன் இஸ் 0. ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ ஃபங்க்ஷன் வேல்யூவும் நமக்கு என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லிமிட்டிங் வேல்யூ ஃபங்க்ஷன் வேல்யூ ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். தேர்டு கொஷின் வந்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ முன்னாடி எக்ஸ் வந்து எக்ஸுக்கு பவரில் பாசிட்டிவ் நம்பர் வந்ததுனாலே ஆட்டோமேட்டிக்காக x power m sin 1 by x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து லிமிட் எக்ஸிஸ்ட்னு சொல்லி முடிச்சிட்டோம். அதோட லிமிட்டிங் வேல்யூ 0 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட லிமிட்டிங் வேல்யூ 0. அடுத்து x ஈக்குவல் டு 0ல் ஃபங்க்ஷன் வேல்யூ 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லிமிட்டிங் வேல்யூ 0வாக இருக்குது, ஃபங்க்ஷன் வேல்யூ 0வாக இருக்குது. ஸோ அதனால் தேர்டு கொஷினை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அட் x ஈக்குவல் டு 0. அடுத்து b அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பார்க்கறதுக்கு தான் பெரிய கொஷின் மாதிரி இருக்குது. பட் ஆனால் கொஷின் உண்மையிலே சிம்பிள் தான். என்ன அட் x ஈக்குவல் டு 0ல் கண்டினியூட்டி பார்க்க சொல்கிறேன்னா என்ன அர்த்தம்? லெஃப்ட் லிமிட் பார்க்கணும், ரைட் லிமிட் பார்க்கணும், ஃபங்க்ஷன் வேல்யூ பார்க்கணுங்களா? இங்கே ஃபங்க்ஷன் வேல்யூ டைரெக்டாக தனியாக ஒரு ஈக்குவேஷன் மூலமா கொடுத்துட்டாங்க. என்னது? f of 0 0ன்னு. அடுத்து ரைட் லிமிட்டும் லெஃப்ட் லிமிட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. எக்ஸ் கிரேட்டர் தென் 0வா அப்போ இந்த இடத்துல ரைட் லிமிட் கண்டுபிடிங்க, இங்கே எக்ஸ் லெஸ் தென் 0வா அப்போ இந்த இடத்துல லெஃப்ட் லிமிட் கண்டுபிடிங்க. ஸோ ரைட் லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு x இன்ட்டு சைன் ஆஃப் 1 by x யூஸ் பண்ணிக்கணும். லெஃப்ட் லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு 2x இன்ட்டு சைன் ஆஃப் 1 by x யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா எக்ஸு சைன் ஆஃப் 1 by xக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோமா? எக்ஸ் சைன் ஆஃப் 1 by xக்கு சைன் ஆஃப் 1 by x மட்டும் தான் லிமிட் கிடையாது. மற்றபடி எக்ஸ் பவரில் பாசிட்டிவ் நம்பரோட மல்டிப்ளை இருந்துச்சுனாக்கா அதுக்கு லிமிட் இருக்குது. ஸோ அதோட லிமிட் வந்து x tends to 0ல் லிமிட் 0ன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். லிமிட் 0 அப்படின்னாலே லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் ரெண்டும் 0வாக இருந்தால் தான் லிமிட் 0ன்னு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ எக்ஸ் சைன் 1 by xக்கு வந்து ரைட் லிமிட் வந்து 0. அதேமாரி இங்கேயும் எக்ஸ் சைன் 1 by xக்கு லெஃப்ட் லிமிட் வந்து என்ன வரும்? 0. 0வோட 2 மல்டிப்ளை பண்ணால் அகைன் இங்கேயும் லெஃப்ட் லிமிட் வேல்யூ 0 வந்துடும். ஸோ லெஃப்ட் லிமிட் பார்க்கும் பொழுது 0, ரைட் லிமிட் பார்க்கும் பொழுது 0, ஃபங்க்ஷன் வேல்யூ நமக்கு என்னவா இருக்குது? 0வாக இருக்குது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ ஏற்கனவே நான் சின்ன ப்ராப்ளம்ஸாக நிறைய நடத்திருக்கேன். அந்த ப்ராப்ளத்தோட ரிசல்ட்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி மனசில் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த ரிசல்ட்ஸை வச்சு இதை யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா அதே ப்ராப்ளத்தை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுமோ அதேமாரி இங்கேயே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட்டை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.